திருச்சிற்றம்பலம். தல நீரை கணி அப்பும் உடவல் போரி கப்பிய கரிமுகன் கற்றிடும் அடியவர் புத்தியில் உறைபவர் கற்பகமென வினை கடிக்கேறும் மதியம் வைத்திடும் அரண் மகன் மற்பொரு திரள் முயம் அதையானை மத்தள வயிறனை உத்தமி முதல்வனை மட்டவில் மலர் கொண்டு பணிவேனே தவிலடவினை முப்படை விரிதன் முப்படை எழுதிய முகோனே முப்புறம் எரிசிதாட்சிவனுரை ரதமச்சது கொடி சித அறிவீரா அத்திகரது கொடு சுப்பிர வழிபடும் அப்புணம் அதனிடை ஆகி அக்குறமகளுடன் அச்சிறு முருகனை அக்கணவனவருள் பெருமா எல்லாம் அல்ல சிவகாமி எந்தாயும் எனக்கருள் தந்தையும் நீ சிந்தாகுலமானவை ஈத்தனையாள் கந்தா கதிவேலவனே உமையாள் மைந்தா குமரா மறைநாயகனே புலிர் கொண்டு பொழித்த புகழியர் ஒன்களை போற்றி ஆளுமிசை கழிந்தப்பில் அணிந்தகிறான் அடி போற்றி பாலி திருநாவலூர் வன்தொண்டர் பதம் போற்றி புலிமணி திருவாதூரர் திருத்தாள் போற்றி வேலை யாவத்தில் அதனால கரெக்டாக யாவது எல்லாயும் எல்லாம் வல்ல சிவகாமிகளுடன் ஐயா ஸ்ரீ சரஸ்வலிங்க சிவகாமியுடைய பெரும் கருணையினாலே நாம் தொடர்ந்து மதுரை மீனாட்சி சுந்தரேஸ்வர பெருமானுடைய திருவிளையாடல் புராணத்தை பற்றி சிந்திப்பதற்கு திருவருளும் குருவருளும் அடியார்களும் அதன் அடிப்படையில் நாம் இன்னொரு திருமுறையை எப்பயுமே சிந்திச்சுட்டு தான் நம்ம புராணம். அப்போ சாமி கூறுகிறார், அங்கத்தை மண்ணுக்காக்கி ஆர்வத்தை உனக்கே தந்து. சொன்னதுமே அடுத்த வரையும் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. அங்கத்தை மண்ணுக்காக்கின்னு சொல்லவே அவங்க ஆர்வத்தை உனக்கே தந்துட்டாங்க. அங்கம்னு எது? இந்த உடம்பை மண்ணுக்கு எப்படி போக தான் போகுது. உடம்பு இருந்துச்சுன்னா கண்டிப்பாக ஒரு நாள் ஒன்று புதைப்பாங்க, என்னென்னா எரிப்பாங்க, ஏதோ ஒன்று ஆக போகுது. அங்கத்தை மண்ணுக்காக்கி ஆர்வத்தை உனக்கே தந்து. அந்த இதுக்கு போகிறதுக்கு முன்னாடி என்ன செஞ்சிடணும்? சிவபெருமான் மேலே ஆர்வம் வந்துடணும். அங்கத்தை மண்ணுக்காக்கி ஆர்வத்தை உனக்கே தந்து பங்கத்தை போக மாற்றி. பங்கம் என்பது இழிந்த செயல், இழிந்த எண்ணம் இருக்குது பார்த்தீங்களா? நம்ம கெட்ட செயல்லாம் செய்வோம் பார்த்தீங்களா? அது பூராமே பங்கம் தான். அது நம்மளை விட்டு என்ன செய்யணும்? போகணும். அது எத்தனை நேரம் நம்ம கூடயே தான் இருக்கும். இழிந்த எண்ணங்கள் இழிந்த செயல்கள் நம்மகிட்டே தான் இருக்கும். அதை நம்ம என்ன செய்யணும்? நம்ம இடம் இருந்து அதை நடக்கணும். உலகத்தின் மேலே இச்சை இருக்குது பார்த்தீங்கன்னா, அது பூராமே பங்கம் தான். ஒவ்வொரு பொருளை பார்த்தாலும் நமக்கு அது மேலே ஒரு இச்சை விருப்பம், உலக விருப்பம். அது மேலே எது மேலாம் விருப்பம் அப்படின்னா, பதவி மேலே விருப்பம், பட்டத்து மேலே விருப்பம், மாம மச்ச மேலே உறவுகள் மேலே விருப்பம். இப்படி எந்த இப்போ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா, இந்த பட்டம் போடுறதுல இருக்கிற ஒரு பட்டம் வாங்குறதுல ஒரு இருக்கிற ஒரு சந்தோஷம் அந்த எதுலேயுமே கிடைக்காது. அந்த மாதிரி சந்தோஷப்படுவாங்க. இப்போ இவங்க டீச்சராக இருக்காங்க, அவங்க எம்ஏ பிஎட், அவங்க அந்த இது இல்லாமல் இருக்காங்க. அந்த ஏன்னா வழிபாட்டில் இருக்கிறனால அந்த தன்மையோடு இருக்காங்க. சில பேர் பார்த்திங்கன்னா அந்த பட்டத்தை போட்டு அதை ஃபுல் பண்ணி நிரப்பணும்னு நினைப்பாங்க. அது மாதிரி கொஞ்சம் படிச்சிட்டாங்கன்னா சித்தாந்தம் படித்தாங்கன்னா சித்தாந்த ரத்னம், சித்தாந்த நண்பணி, என்னென்ன பட்டம் இருக்கோ பூரா ஒரு பக்கத்தை பூரா நிரப்பிட்டு இருப்பாங்க. சிவபெருமானே என்ன செஞ்சார்? அப்பேர் அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகனாக விளங்கக்கூடிய சிவபெருமானே எப்படி கழுத எழுதினார்? அடியாருக்கு எளியன்னு எழுதினார். நம்மளாம் எம்மாத்திரம் யோசிச்சு பாருங்கள். பட்டத்தை போடுறதுக்கும் பதவி போடுறதுக்குமா நம்ம இங்கே வந்திருக்கோம். அதில் என்ன ஆக போகுது? ஒரு ஒரு 10 அந்த நிமிஷத்தில் அவங்க பாராட்டுவாங்க. அதுக்கப்புறம் இவர் எம்ஏ பிஎட் எம்எஸ்சி படிச்சுக்காம, அப்புறம் இவர் சித்தாந்த ரத்னம், சித்தாந்த அன்மணி, சித்தாந்த வித்யாநிதி. என்ன ஆக போகுது? பட்டத்தை பற்றி என்ன ஆக போகுது? ஒன்றும் ஆக போகிறது கிடையாது. இது இந்த உடம்போடு போயிடும். கடைசி துணைக்கு வருவது எது? வழிபாடு தான் துணைக்கு வரும். வேறு எதுவுமே நமக்கு துணைக்கு வராது. இது தெரியாமல் தான் ஆளாளுக்கு பட்டத்து மேலும் பதவி மேலையும் எல்லாத்தையும் விருப்பம் செஞ்சுக்கிட்டே இருக்காங்க. உலக இது மேலேயே இச்சை. இதெல்லாம் ஒரு அதெல்லாம் வரதான் செய்யும். நீங்கள் சாமி மேலே அன்பு செலுத்திங்கன்னா அதெல்லாம் தானாக வரும். பட்டம் பதவியிலாம் தானாக வரும்.
அதை என்ன செய்யக்கூடாது, நீங்கள் மயக்கிடக்கூடாது, அவ்வளோதான், வேற ஒன்றும் கிடையாது. அந்த பட்டத்து மேலேயும் பதவி மேலேயும் விருப்பத்தை செலுத்தக்கூடாது. அது பாட்டு வந்துட்டு இருக்குன்னு விட்டுறணும். 4 பேர் போடுறாங்க, போந்துகிட்டே இருக்கட்டும், நம்ம ஓடியே போயிடணும். அந்த இடத்துல நிற்கக்கூடாது. நீங்கள் இவ்வளோ படிச்சிருக்கீங்க, நீங்கள் சித்தாந்தம்லாம் படிச்சிருக்கீங்க, அப்படியா, சரி ரைட்டு, அடுத்த நிமிஷம் அவர் வேலையை பார்க்க போயிடுவார். அப்புறம் நம்ம வேலையை பார்க்க போயிடுவோம். நாம் அது மேலே நாட்டம் வந்துருச்சுன்னா என்ன ஆயிரும் அப்படின்னா, நமக்கு ஆணவம் ரொம்ப கூட ஆரம்பிச்சிடும். நம்மளை சித்தாந்த ரத்னன்ட்டாங்க, சித்தாந்த நன்மணின்ட்டாங்க அப்படின்றது ரொம்ப இதானது. சாமி மேலே விருப்பம் போயிடும், சிவருமன் மேலே விருப்பம் குறைஞ்ச ஆரம்பிச்சு. ஏன்னா என்ன முறை இதில் இருக்கிறதுனால புகழ் இருந்துச்சுன்னா அந்த இடத்துல சாமி என்ன செய்ய மாட்டார், இருக்க மாட்டார். அதான் வேண்டேன் புகழ் அப்படின்னாரு மாணிக்கவாசகர். வேண்டேன் புகழ், வேண்டேன் செல்வம். செல்வம் என்ன ஆகும், துன்பத்தை தரும். அதனால தான் செல்வம் வேண்டேன் அப்படின்ட்டு. ஏன்னா அது கைலாயத்தில் குப்பையாகி போச்சு செல்வம், அதனால் அதுவும் வேண்டான்ட்டு. சென்று சேர்ந்தேன் திருப்பெருந்துறை இறைத்தாள் பூண்டேன், சிவத்தினை வேண்டாதவர்தமை நாளும் தீண்டேன் அப்படின்னாரு மாணிக்கவாசகர். சிவமான ஒருத்தர் வழிபாடு செய்யணும்னு வச்சுக்கோங்க, அந்த இடத்துல நீங்கள் அவங்க இருக்கக்கூடாது. இல்லைன்னா நம்மளையும் சேர்ந்து என்ன செஞ்சுருவாங்க, மாற்றி விட்டுருவாங்க. வழிபாடு செய்யாத இடத்துல நம்ம பெரும்பாலும் இருப்பதை தவிர்க்க வேண்டும். அதனால தான் சிவத்தினை வேண்டாதவர்தமை நாளும் அப்போ இந்த உடம்பு ஒரு நாள் கண்டிப்பாக போக போகுது. அது போகிறதுக்கு முன்னாடி என்ன செய்யணும், சிவபெருமான் மேல் ஆர்வத்தை வைக்க வேண்டும். பங்கத்தை போக மாற்ற வேண்டும். அதை போகணும். பங்கமாகிய அந்த உலக இச்சையெல்லாம் நம்மிடமிருந்து போக்குவதற்கு உண்டான முயற்சிகளே. பங்கத்தை போக மாற்றி பாவித்தேன் பரமா நின்னை அப்படின்னு அடுத்த வரியை போட்டார். அப்போ என்ன செய்யணும், இருக்கிற காலத்தில் சிவபெருமான பாவித்து கொண்டே இருக்க வேண்டும்னாரு. அங்கத்தை எப்படி மண்ணுக்கு போகும்போது அதுக்குள்ளே சாமி மேலே ஆர்வத்தை செலுத்தி அவரையே தியானம் செஞ்சுக்கிட்டே இருக்கணும், பாவித்துக்கிட்டே இருக்கணும். சொல்லணும் பாவிப்பார் பாவம் அறுப்பாய் போற்றி. இந்த அடுத்ததுல அவங்களே சொல்லிட்டாங்க, பாவிப்பார் பாவம் தான் தானே, அவங்க அறுப்பாய் போற்றி அப்படின்ட்டாங்க. அப்போ பாவிக்கிறவங்களுக்குடைய பாவத்தை சிவபெருமான் என்ன செய்வாராம், அறுத்து விடுவார். அப்போ எப்படி பாவனை பண்ணணும், சிவபெருமானை என்ன செய்யணும், ஒவ்வொரு விஷயத்துலையும் சிவபெருமான் அதை சிவலிங்கத்தை மாதிரி தியானம் பண்ணி கொண்டே இருக்கணும். தண்ணி குடித்தா கூட அதை சாமிக்கு அபிஷேகம் போகிற மாதிரி, சாப்பாடு சாப்பிட்டா சாமி உணவு போகிறதா, நம்ம உயிருக்கு உயிராக தானே இருக்காரு சிவபெருமான். அப்படி ஒவ்வொரு விஷயத்துலையும் அவரை எண்ணி எண்ணி பாவித்து கொண்டே இருக்க வேண்டும். சிவபூஜை செஞ்சாலும் பாவனை பண்ண வேண்டும். புற பூஜை செய்வதற்கு எதுக்காகனா நம்ம அகத்தில் செய்வதற்காக தான் புறத்திலேயே நம்ம சிவபூஜை பண்ணுறோம். அப்படி புறத்தில் சிவபூஜை பண்ணுறோம். பாவித்தேன் பரமா நின்னை. பரமன்னா எல்லாத்துக்கும் மேலானன்னு அர்த்தம். பரமன்னா எல்லாருக்கும். பத்தனாய் பாடமாட்டேன் பரமனே பரம யோகி. நீ எப்பேற்பட்டேன் தெரியுமா சார், நீ எல்லாத்துக்கும் மேலான. நான் எப்படி பட்டேன்னா நான் எல்லாருக்கும் கீழே. மாணிக்கவாசகர் பெருமான் சொல்வார், சாமி நீ எல்லாருக்கும் தாய், நான் எல்லாத்துக்கும் கீழே நாய் அப்படின்னாரு. நீ எப்படிப்பட்டவனா உயர்ந்த தாய், நான் எல்லாத்துக்கும் நாயிரும் கடையன் அப்படின்னாரு, கீழே இருக்கேன் அப்படின்னு. இந்த உலகத்திலே உயர்ந்தது எது, தாய். இழிந்தது எது, நாய். அதனால தான் இறைவனை தாயாக உயர்த்தி தன்னை நாயாக சொன்னார் மாணிக்கவாசகர். ஞானிகள்லாம் எப்படி இருக்காங்க பார்த்தீங்களா? மாணிக்கவாசகர் எத்தனை பட்டம் இருப்பார் அவர் மந்திரியாக இருக்கும்போது. என்னைக்காவது அந்த மந்திரியை நான் இந்த மந்திரி இந்த பதவியில் இருந்தேன் அப்படின்னு ஏதாவது சொன்னார பாருங்க. ஆனால் அவர் என்ன கூட எதில் இருந்துச்சு, சிவத்தில் மட்டுமே இருந்தது. சிவத்தில் அன்பு வச்சதுனால வேறு எதுவுமே நமக்கு இந்த உலகத்தில் தேவையில்லை. எல்லாம் வந்து போகக்கூடிய இன்பங்கள், ஒரு நிமிடம் வந்து போகக்கூடிய இன்பங்கள். இதில் நிலையில்லாத போய் என்ன செய்யக்கூடாது, நம்ம விருப்பத்தை செலுத்தக்கூடாது. நிலையான பொருளாகி சிவபெருமான் மேலே மட்டும் தான் நம்ம என்ன செய்யணும், விருப்பத்தை நாம் செலுத்த வேண்டும். அதான் ஆர்வத்தை உனக்கே தந்து, அது அவர் தான் செய்யணுமா, நம்மளால செய்ய முடியாது. ஆர்வத்தை யாரும் கொடுக்கணும், அவர் தான் கொடுக்கணும். அவர் மேலே உங்களுக்கு விருப்பம் வந்துச்சுன்னா சாமி உங்களை என்ன செய்வார், அவர் பக்கம் திருப்புவார். நமக்கு தான் இங்கே டயம் ஆயிடுச்சுன்னா காலையில் என்ன டிஃபன், மதியம் என்ன சாப்பாடு, சிரமம் என்ன டிஃபன், இதுலேயே போய்கிட்டு இருக்கு நாட்டம். ஒவ்வொரு வேலையிலும் இன்னைக்கு சாமி எப்படிலாம் சொல்லிப்போம், இன்னைக்கு திருமுறைகள் எப்படிலாம் பாடுவோம், இன்னைக்கு சிவ புராணங்கள்லாம் எப்படிலாம் கேட்போம். அந்த மாதிரி சின்ன இருந்துச்சுன்னா பிரச்சனை இல்லை. காலையில் என்ன டிஃபன், இந்த மாதிரி டிஃபனை பற்றி இன்னைக்கு யார் கூட பேச, இன்னைக்கு உட்காந்து கதை யாரை உட்காந்து கூட பேசுவோம். ஆண்களோட பெண்களுக்கு பொறுத்து சாஸ்திரம், அதனால கொஞ்சம் சிந்தனை அங்கெல்லாம் போங்க. போனாலும் அதுலேயும் இங்கே சிவபெருமான் வச்சுருங்க, முடிஞ்சு போச்சு. எல்லாம் சிவன் சேர்த்து
ஆமா அது சிவசம்பந்தம் தானே, சிவபெருமான் தானே பூ கட்ட போறாங்க. வேற எதுவும் இல்ல இவங்க எரிச்சோன்னே சாப்பிட்டுட்டு ஓடியே போயிடுறாங்க பட்டைக்கு. அடுத்த வேலையில நம்ம வந்து இப்போ இது ஒன்று தோசை கேட்குது, ஒன்று இட்லி இல்ல இல்ல நான் செய்யணும். அதான் என்ன சொல்றேன், பத்த வைக்கும் போது சிவாயம்னு சொல்லி பத்த வைங்க. அதுக்கு எந்த ஒரு செயல் செய்தாலும் சிவன் செயல் என்று நாம் செய்யணும். அவ்வளோதான், வேற ஒன்றும் செஞ்சுட்டீங்கன்னா அன்னைக்கு நடக்கக்கூடிய நீ எதை செஞ்சாலும் அதை சிவபெருமானை ஏற்றுக்கிறாரு. ஒரு இப்போ இவங்க இருக்காங்க, அடியன் இருக்கேன், இவங்க செய்கிற செயலை நான் பொறுப்பாக முடியுமா? இவங்க செய்கிற செயலுக்கு நான் பொறுப்பாக முடியுமா? பொறுப்பாக முடியாதுல்ல. அப்போ எல்லாம் சிவன் செயல்னு சொல்லி சொல்லியாச்சுன்னா சிவபெருமான் ஏற்றுக்குவாரோ நம்ம ஏற்றுக்குவோம், அவரை ஏற்றுக்குவார். இவர் நம்ம செயலை ஆகாது, அவர் செயல் சொல்லியாச்சுன்னா அவர் தான் ஏற்றுக்குவார். ஆனால் நம்ம அந்த நேரத்தில் நினைக்கணும், அதுதான் ரொம்ப முக்கியம். நாம் மறந்துடும். அதில் யாரும் அந்த நேரத்தில் நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும். ஒரு தர்மம் செஞ்சாலும் எந்த ஒரு செயல் செஞ்சாலும் சிவபெருமான எண்ணி செய்யணும். அவ்வளோ சரி. மண் பங்கத்தை போக மாற்றி பாவித்தேன் வரமானின்னை சங்கத்த மேனி செல்வா சாவுனால் சாதனால் நாயேன் உன் எங்குற்றாய் என்ற போது இங்குற்றேன் என்கண்டாயே அப்படின்னாரு சாமி. எப்படி இந்த உடம்பு போகுது சாமி? அப்போ நான் என்ன செய்ய தெரியுமா, நான் என்னுடைய ஆர்வத்தை பூரா நீ உனக்கு தந்ததுக்கப்புறம் நீ என்ன தெரியுமா செய்யணும்? எப்படி சாதன நாள் வரப்போகுது, அந்த சாதன நாளில் நீ என்ன செய்யணும் அப்படின்னா, நான் போகும்போது நீ சாமி நீ எங்கே இருக்கேன்னு நான் கேட்பேன். நான் ஒரு விழா எழுப்புவேன், நான் இங்கே தான்ப்பா இருக்கேன்னு நீ எனக்கு வந்து அருள் செய்யணும். அவ்வளோதான் சாமி, வேறு ஒன்றும் கிடையாது அப்படின்னு. அப்போ சாமி எப்படி சொல்கிறது பார்த்தீங்களா? அதான் ஞானிகள் வந்து அந்த பாடலை கரெக்டாக சொல்லி அப்படி போகும்போது நீ என்ன செய்யணும், நான் இங்கே இருக்கேன் நீ கவலைப்படாதுன்னு நீ சொல்லணும் சார். அங்கே இருக்குன்னு சொல்லக்கூடிய ஒரே ஆள் சிவபெருமான் ஒருத்தர் தான். பஞ்சாய அடிமடவால் கடைக்கண்ணால் இடர்பட்டு நஞ்சாய துயர் கூற நடுங்குவேன் நின் அருளால் உயிஞ்சேன் எம் பெருமானே அடியேனே அஞ்சேன் என்று ஆண்டவாறு அன்றே எம் அம்பலத்து அமுதே அப்படின்னாரு. அஞ்சேன்னு சாமி சொல்லணும். அதுக்கு தான் சாமி நான் வெயிட் பண்ணுறேன். இந்த பாட்டு நல்லா தெரியுதா? அங்கத்தை மண்ணுக்காய்க்கு ஆர்வத்தை உனக்கே தந்து பங்கத்தை போக மாற்றி பாவித்தேன் வரமானின்னை சங்கத்தை மேனி செல்வா சாதனால் நாயன் என் எங்குற்றாய் என்ற போது இங்குற்றேன் என்கண்டாய். எப்படி பாட்டு பாருங்க. இதெல்லாம் அந்த பாட்டில் நல்லா மனப்பாடம் பண்ணிச்சு. அந்த பாட்டு அப்புறம் ஒவ்வொரு பாடலும் அப்பசாமிகளுடைய பாடலாம் எடுத்து பாருங்க. நம்ம வழிபாட்டினுடைய உரைப்பை ஏற்படும். அப்படிப்பட்ட பாடலாம் இருக்கும். இன்னும் நல்ல தொண்டு செய்யணும், நல்ல வலிமையை செய்யணும், அந்த தொண்டு செய்கிறதுல குறை வரக்கூடாது அப்படிங்கிற ஊராக அப்பசாமியுடைய பாடல் வந்து ரொம்ப தெளிவாக இருக்கும். அதை நினைச்சு நீங்கள் என்ன செய்யுங்க, இந்த பாடலை கேட்க உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் தொண்டு செய்யுங்கிற எண்ணம், அந்த விருப்பம் அதிகமாக. சரி, அதன் அடிப்படையில் நம்ம இன்றைக்கி புராணத்தை பார்த்துருமா? நிச்சயம். தண்ணீர் பந்தல் வைத்த படலாம். தண்ணீர் பந்தல் அப்படின்னாலே நமக்கு ஒன்று ஞாபகத்துக்கு வரணும். தண்ணீர் பந்தல் சாமி ஒரு ஆளு கொடுத்தாரு. திங்களூரில் வந்து தண்ணீர் பந்தல் வச்சார். அது தண்ணீர் பந்தல் அவர் வந்து அப்பர் சாமி பேர்லேயே வச்சார். பரவாயில்ல, தண்ணீர் பந்தல்லே உங்களுக்கு அது ஞாபகம் ரொம்ப சந்தோஷம். சுந்தர சாமியிலே அப்படியே ஒவ்வொரு தலமாக பாடம் பாடிட்டே வந்தார். வந்துட்டாரா? கவனமாக கேட்கீங்க. வந்துகிட்டே இருந்தார். அப்போ திருக்குறுகாவூர் வெள்ளடை என்கின்ற தலம். அப்போ ரொம்ப பசி ஆயிடுச்சு. யாருக்கு? சுந்தர சாமிகளுக்கும் அவர் கூட வர அடியார்களுக்கும் பசி ரொம்ப ஆயிடுச்சு. உடனே சிவபெருமானுக்கு பொறுக்க முடியல. தன் தொண்டருக்கு ஒரு பசிங்கிறது உடனே சிவபெருமான் அங்கே ஒரு பந்தல் அமைச்சாரு. டக்குன்னு அங்கே கூட சாப்பாடெல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டாரு. அந்த இடத்துல ஒன்றுமே இல்லாத இடத்துல ஒரு பந்தலை வச்சு சாமி அந்த குளத்தில் உட்காந்துருக்காரு, சாப்பாடு கொடுக்குறது. உடனே சுந்தர சாமி வந்தார். எப்படிப்பா சிவனுடைய கருணையே கருணை அப்படின்ட்டு உடனே சாமியை பார்த்தாரு. உடனே ரெண்டு பேரும் பார்த்துக்கிட்டே இருந்தாங்க. இந்த இடத்துல ரொம்ப கவனமாக கேட்கணும். ரெண்டு பேரும் பார்த்துக்கிட்டே இருந்தாங்க. இவர் எங்கேயும் பார்த்த மாதிரி இருக்கே அப்படின்னாரு. யார்? சிவபெருமான. ஏன்னா ஏற்கனவே கைலாயத்தில் ரெண்டு பேரும் பார்த்துருக்காங்க. இவர் கண்டுபிடிச்சிட்டு சிவபெருமான் என்ன பண்ணார், இப்போ உனக்கு ரொம்ப வயிறு பசிக்கல அப்படின்னாரு. ஆமாம் ஆமாம் ரொம்ப வயிறு பசிக்கு அப்படின்ட்டார் சுந்தர சாமி. உடனே அடியார்கள் பூரா உட்கார வச்சு சிவபெருமானே பழிவாங்க. எவ்வளோ பெரிய சிறப்பு தெரியுமா? நாம் என்ன செய்வோம், நாம் இந்த இடத்துல என்ன செய்வோம், பந்தி நீங்கள் பழுவாருங்கப்பா அப்படின்ட்டு குண்டா அப்படி ஓடிடுவோம். யார் இவ்வளோ பேருக்கு நம்ம எங்கே வைக்க அப்படின்ட்டு இந்த இப்படி கையை பிடிப்போம், காலை பிடிப்போம், அப்புறம் இப்படிமோ ஏதாவது செஞ்சுக்கிட்டே இருப்போம். பந்தி போகும்போது ஒரு நம்ம என்ன செய்யணும், முன் வந்து நாமளே அடியார்களுக்கு போனோம்னா எவ்வளோ பெரிய சிவம். அடியார்கள் நம்ம எப்படி பார்க்கணும், சிவமாக பார்க்கணும். அதான் எல்லாருக்கும் அந்த இது வந்துடும்.
கேட்க கேட்க எல்லாருக்கும் அந்த இயல்பாக வந்து நாம முதல்ல சாப்பிடணும்னு நினைக்கணும், எல்லாரும் சாப்பிட்டதுக்கப்புறம் கடைசி சாப்பிடணும். அப்படி சாமி சாப்பாடு கொடுத்தாரு, எல்லாம் சாப்பிட்டாங்க. சாப்பிட்டு முடிச்சதும் தண்ணி வேணும்ல, உடனே அங்கே ஒரு தண்ணி குளத்தாங்க உருவாங்க. அடியெல்லாம் தண்ணி இங்கே எதுவும் பண்ணணும், பக்கத்தில் அங்கே கூட குளமே இல்லாத இடத்துல ஒரு குளம் இருக்குது. எல்லாம் போய் தண்ணியை சாப்பிட்டாங்க. சாப்பிட்டா அந்த இடத்துல நாம் வேணால் என்ன சொல்லியிருப்போம், நாம் என்ன சொல்லுவோம், தண்ணி குடிச்சிட்டோம், குடிச்சிட்டு ஆஹா அருமையாக இருக்குது, அருமையாக இருக்கும், தண்ணி நல்லா இருந்துச்சுன்னா அருமையாக இருக்குங்க, சூப்பராக இருந்துச்சுங்க அப்படிப்போம், தானே சொல்லுவோம். ஆனால் சுந்தரம் சாமி என்ன சொன்னார் அப்படின்னா, சைக்கிளாசன் சொல்கிறாரு, குடிச்சிட்டு சிவபெருமான் திருவருள் போல் உள்ளது அப்படின்னாரு. அதுதான் ஞானிகளுக்கும் நமக்குள்ள வித்தியாசம். அந்த தண்ணியை குடிச்சிட்டு என்ன சொன்னார், சிவபெருமான் திருவருள் போல் உள்ளது அப்படின்னாரு. நாம் எத்தனை தடவை தண்ணி குடிக்கும், இன்றைக்காவது சிவபெருமான் திருவருள் போல் உள்ளதுன்னு சொல்கிறோமா? தண்ணீரில் மட்டும் அறுசுவையும் இருக்குது. தண்ணீரில் அறுசுவையும் இருக்குது. இனிப்பு, உப்பு, புளிப்பு, கார்ப்பு, தோப்பு, கசப்பு அத்தனையும் இருக்குது தண்ணீரில். சாமி அப்படி வச்சுருக்காரு. நமக்கு பார்த்து நமக்கு வெறும் இனிப்பு மட்டும் கிடையாது, தண்ணியில் எல்லாம் கலந்து வச்சுருக்காரு சாமி. அது மாதிரி பருநெல்லிக்காய் இருக்குது பார்த்தீங்களா, அந்த பருநெல்லிக்காயில் அறுசுவையும் இருக்குது. அது யார் ஒருத்தர் டெய்லி சாப்பிட்றாங்களோ அவங்களுக்கு நோயே வராது. பருநெல்லிக்காய் இப்போல்லாம் மிக்சி அதுன்னு வந்துருச்சா, மிக்சியை போட்டு ஆயில் யாருங்க மின்னுக்கிட்டு இருக்குது, மிக்சியில் போட்டு அடறா அப்படின்னு அடித்து சாரா பிடிச்சிடுறாங்க. ஆனால் அது வந்து கடித்து சாப்பிட்டா தான் சிறப்பு. பருநெல்லிக்காவை கடித்து சாப்பிட்டா சிறப்பு. இல்லையா ஜூஸ் போட்டாவது குடிக்க, வேறு வழி இல்லை. ஏன்னா குடித்தா நல்லது உடம்பு. ஏன்னா ரத்தம் வந்து சுத்த ரத்தமாக மாறும். ஏன்னா எந்த ஒரு பொருளும் ரத்தத்தில் ஒரு பொருள் குறைஞ்சிச்சுன்னா நமக்கு நோயாக வரும். அந்த ரத்தத்தை நம்ம சுத்திப்படுத்திட்டோம்னா எந்த நோயும் நமக்கு வராது. அதனால் பருநெல்லிக்காவை சாப்பிடணும். இது உடல் ஒரு டிப்ஸு, உடல் ஆரோக்கியத்துக்காக உடல் ஒரு டிப்ஸு. சரி, இப்போ இந்த தண்ணி வந்தாலும் நமக்கு சுந்தரம் சாமிகள் நமக்கு ஞாபகம். ராஜேந்திர பாண்டியன் செங்கோல் செலுத்தும் நாளிலே காடு வெட்டிய சோழன், ஏற்கனவே காடு வெட்டிய சோழன் கதையை பார்த்தோம். அவருக்காக தாமி என்ன பண்ணார், தனியாக வாயில் கூட்டு போய் அவர் காமிச்சு வெளியே அனுப்பிச்சி விட்டார். உடனே ராஜேந்திர பாண்டியனுக்கு கனவுல போய் சொல்லி, இந்த மாதிரி நான் தான் இந்த மாதிரி செஞ்சேன், அந்த இடவக்குறியை பிடிச்சதும் அடியன்னா அப்படின்னு சொல்லி சிவபெருமான் சொன்னார். சொன்னதும் இப்போ வந்து நாட்டுக்கு போயிட்டான் காடு வெட்டி சோழன். இப்போ என்ன பண்ணுறான், அடிக்கடி சாமி போய் பார்க்கணுங்கிற எண்ணம் வந்துருச்சு. யாருக்கு, காடு வெட்டி சோழன். ஒரு நாள் போய் பார்த்ததுக்கு சொக்கநாதர் ஈர்த்துட்டார். ஈர்த்ததும் அடிக்கடி போய் பார்க்கணும்னு நினச்சிட்டார். அப்போ என்ன செய்யலாம், அவனோட நட்பு வைத்தா தான் நம்ம என்ன செய்ய முடியும், அடிக்கடி போய் சாமியை பார்க்க முடியும்னு விரும்பணும். கடவுளை யாரும் அறிய வெளிப்படையாக வந்து தரிசனம் செய்து கொண்டு போக கருதி ராஜேந்திர பாண்டியனுடைய நட்பினை பெரும் பொருட்டு அவனுக்குரிய வரிசையாக கையுறை அனுப்பினான். அவனுக்கு வந்து கை உரை இருக்குவாங்க, அந்த போரிடும் போது ஏற்படக்கூடிய அந்த கையுறையெல்லாம் நிறைய அனுப்பிச்சுட்டான். ராஜேந்திர பாண்டியன் காவிரி நாடாகிய சோழ மன்னன் அனுப்பிய பொன் ஆபரணம், பொன்னாடை முதலியாவில் அவன் வந்து கையுறையாக அனுப்பிச்சுட்டான். ராஜேந்திர பாண்டியன் என்ன செஞ்சான் அப்படின்னா, பொன்னாடை முதலான பிற பொருள்களெல்லாம் ஏற்றுக்கொண்டு தானும் சோழனுடன் மனம் ஒன்றுபடும் நட்பினை பெற கருதி வேறு கையுறை அனுப்பினான். முதல்ல அவன் ஒரு கையுறை அனுப்பினான், இவன் ஒரு கையுறை அனுப்பினான். அடியில் இன்னொரு நூலில் எடுத்து பார்த்தேன், அதில் எப்படி போட்டிருக்கு அப்படின்னா, அவர் வந்து இந்த கையுறை அனுப்பிச்சுட்டாரா, இவர் வந்து பொன்னாடைகள்லாம் இவர் ராஜேந்திர பாண்டியன் அனுப்பிச்சுட்டாருன்னு சொல்லி போட்டிருக்கு. ஆனால் இதுதான் உண்மை என்ன, அதனால் நம்ம இதுபடியே பார்த்துருவோம். சோழனுடன் மனம் ஒன்றுபடும் நட்பினை பெற கருதி வேறு கையுறை அனுப்பி நட்பு கொண்டான். காடு வெட்டிய சோழன் மகிழ்ச்சி விட்டு தன் மகளை ராஜேந்திர பாண்டியனுக்கு மனம் செய்து கொடுக்க உடன்பட்டான். இப்போ என்ன செய்யலாம், இப்போ அதை விட ரொம்ப எப்படி நெருங்கலாம் அப்படின்னு பார்த்தா, தன் மகளை வந்து என்ன செய்யலாம், அந்த ராஜேந்திர பாண்டியனுக்கு கட்டி கொடுக்கணும்னு விருப்பப்பட்டான். அப்போ தான் அடிக்கடி போய் சாமியை பார்க்க முடியும் அப்படின்னு விருப்பப்பட்டான். ராஜேந்திர பாண்டியனுக்கு சோழன் தன் மகளை கொடுக்க உறுதி செய்த செய்தியினை ராஜேந்திரனுடைய தம்பி, ராஜேந்திர பாண்டியனுடைய தம்பி, அவன் ரொம்ப கெட்டவன், பழிக்கு அஞ்சாதவனுமாகிய அரசசிங்கன், ராஜசிம்மன், அவனுக்கு 3 பேர் இருக்கு. அதில் ராஜசிம்மன்னே வச்சுக்கோங்களேன். அப்படிப்பட்டவன் தன் தமையனுக்கு பேசப்பட்ட சோழனுடைய மகளை தானே மணந்து கொள்ள கருதி தமையனை வஞ்சித்து காஞ்சி நகரை அடைந்தான். இப்போ என்ன செஞ்சான், ராஜேந்திரனுடைய தம்பி அவனுடைய மகளை, யார், காடுவெட்டி சோழனுடைய மகளை நாம முடிச்சுட்டா என்ன செஞ்சிடலாம், அவனோட நம்ம போய் பழகிட்டு நாளை பூரா கைப்பற்றிடலாம் அப்படின்னு சொல்லி அவனோட தம்பி விருப்பப்பட்டான். அது கேட்ட சோழன் கடல் போன்ற சேனைகள் சூழ அவன் பேர் அரசசிங்கன், நீங்கள் ராஜசிம்மன் சொன்ன பார்த்தீங்களா, அரசசிங்கன்னே வச்சுக்கோங்க.
அரசசிங்கனை எதிர்கொண்டு அழைத்து சென்று ராஜேந்திர பாண்டியனுக்கு என்று வரையறுத்த அந்த தன் மகளை திருமணம் புரிவித்தான். உடனே சூழ்ச்சி பண்ணி என்ன பண்ணிட்டான், அவனுடைய மகளை விரும்பி கல்யாணம் முடிக்க வேண்டும் என்று சொல்லி கல்யாணமும் முடிச்சிட்டான். யாரு? அவருடைய தம்பி, ராஜேந்திர பாண்டியனுடைய தம்பி காடுவெட்டிய சோழனுடைய மகளை எப்படி கல்யாணம் முடிச்சான்? வஞ்சனை செய்து கல்யாணம் முடிச்சான். எப்பவுமே இந்த வஞ்சனை செய்யறது எல்லா புராணத்திலையும் வரும். உங்களுக்கு வஞ்சனை செய்து நாயன்மாரை பண்ணணும்ல, மெய்யெல்லாம் நீர் பூசி செக்ரேசன் சொல்றாரு, உடம்பெல்லாம் தெரியும், எங்க பூசணும்னு தெரியலையா. சைவர்களுக்கு எங்க பூசணும்னு ஒரு கணக்கு இருக்குல்ல, 16 இடங்கள்ல திருநீர் பூசணும்னு ஒரு கணக்கு இருக்கு. அதை வச்சே கண்டுபிடிச்சிட்டாரு. யாரு? நாயன்மார் வந்திருக்கிறது எதிரிதான் கண்டுபிடிச்சிட்டாரு. ஏன்னா அவனுக்கு எங்க திருநீர் பூசணும்னு தெரியல, உடம்பெல்லாம் திருநீர் பூசிட்டான். மெய்யெல்லாம் நீர் பூசி வேணிகன் முடித்து கட்டி சடமுடி அப்படி சுட்டி கட்டி வச்சுக்கிட்டான். கையில் படை கறந்த புத்தக கவளி ஏந்தி, புத்தகத்துக்குள்ள ஒரு கத்தி எடுத்து வச்சுக்கிட்டான். புத்தக கவளி ஏந்தி மைபொதி விளக்கே என்ன மனதினுள் கருப்பு வைத்து, மனதில் அப்படியே வஞ்சனை. விளக்குல அந்த முனை எப்படி இருக்கும்? கருப்பாக இருக்கும். அந்த திரியினுடைய முனை எப்படி இருக்கும்? கருப்பாக இருக்கும். வெளியில் எப்படி பிரகாசமாக எரியும், ஆனால் உள்ளுக்குள்ள என்ன இருக்குது? கருப்பு இருக்குது. அதுபோல் வஞ்சனையினால் நாயன்மாரை வீழ்த்த வேண்டும் என்று விரும்பி உள்ளுக்குள்ள என்ன செஞ்சுட்டான்? அந்த கருப்பு எப்படி திரியில் கருப்பாக இருக்கோ அதுபோல் மனதில் கருப்பு வைத்து வஞ்சனையை வைத்து நாயன்மாரை வீழ்த்த வேண்டும் என்று மைபொதி விளக்கே என்ன மனதில் கருப்பு வைத்து பொய்த்தவ வேடம் கொண்டு பூந்தனன் முத்தநாதன். இந்த முத்தநாதன் என்பவர் என்ன செஞ்சான்? பொய்த்தவ வேடம் கொண்டு போனான். அணிஞ்சிருக்கிறது மெய்த்தவ வேடம், ஆனால் எப்படி போட்டான்? அதை பொய்த்தவமாக ஏற்றுக்கொண்டு போனான். ஆனாலும் நாயன்மார் என்ன பண்ணாரு? அணிந்திருக்க அந்த வேடத்தை கண்டு ஆசீர்வாதம் வாங்கினார் அவர்கிட்ட விழுந்து. ஏன்னா அதில் யார் நாயன்மார் என்ன பார்க்குறாங்க அப்படின்னா, அந்த வேடத்தில் யாரை பார்க்குறாங்க? சிவபெருமானை பார்க்குறாங்க. திருநீட்டில் யார் விளங்கியிருக்கா? சிவபெருமான் விளங்கி தோன்றுகின்றார். உத்தராட்சத்தில் யார் இருக்கா? சிவபெருமான் விளங்கி தோன்றுகின்றார். எவரேனும் விளையாடத்திட்ட திருநீர் யாராக இருந்தாலும் சரி, எப்பேற்பட்ட கொடியவனாக இருந்தாலும் சரி, அவன் திருநீர் பூச்சிருந்தானே அவனை வணங்கணும். திருநீர் உத்தராஜம் போட்டுருந்தா அவங்கள நம்ம வணங்கணும். அவங்க எப்படி இருந்து போகிறாங்க? ஆளை பற்றி நமக்கு கணக்கு நேரம். அதனால தான் சொன்னார் அப்பன் சுவாமிகள், இவர் தேவர் அவர் தேவர் என்று 2 ஆட்டாது. இவன் நல்லவன் கெட்டவன்லாம் பார்க்காத. அணிந்திருக்கிறது என்னது? சிவபெருமானுடைய விளையாடம். இவர் தேவர் அவர் தேவர் என்று 2 ஆட்டாது ஈசன் திறவே பேணி. அப்படி அணிஞ்சுட்டாங்கன்னா அவங்களை சிவபெருமானா பாரு அப்படின்ட்டு. ஈசன் திறவே பேணி கவராதே தொழும் அடியார் நெஞ்சினுள் கன்றாப்பு நடுதலியை காணும். ஏற்கனவே ஒரு கதை நம்ம சொன்னோம். ஒரு மகனை ஒரு வண்ணன் கதை சொன்னோம் பார்த்தீங்களா? அவன் பொய்த்தவமாக வேடம் போட்டு வந்தான், அரசரே அவர் காலில் இருந்து விழுந்தான்னு ஒரு கதை பார்த்தோம் பார்த்தீங்களா முன்னாடி. அப்புறம் என்னடா இது, ஒரு சாதாரண பொய்த்தவன் வேடம் போட்டதுக்கு அரசரே காலில் விழுந்தான்னா, அப்போ உண்மையான வேடம் போட்டால் எப்பேற்பட்ட 33 கோடி தேவனும் வணங்குவார்கள்னு சொல்லிட்டு ஊரை விட்டே ஓடினான் பார்த்தீங்களா அந்த கதையில். அதே போல் அந்த வேடத்துக்கு எப்பயுமே தனிச்சிறப்பு. அப்படி வஞ்சரி செய்து என்ன பண்ணால் மகளை திருமணம் முடித்தான். பிறகு காடுவெட்டிய சோழன் பாண்டி நாட்டு அரசுரிமை தன் மருமகனாகிய அரசசிங்கனுக்கு கிடைத்தலை விரும்பி இப்போ என்ன பண்ணிட்டான்? அந்த அரசுரிமை யாருக்கு கிடைக்குன்னு நினச்சிட்டான்? தன்னுடைய மருமகனுக்கு. எப்பவுமே பாருங்க, தன்னுடைய மருமகன், தன்னுடைய மகன், தன்னுடைய மகன் அப்படின்னு ஒரு அந்த ஒரு பந்தம் வந்துடும் யாராக இருந்தாலும் சரி. இத்தனைக்கும் காடுவெட்டிய சோழன் சிவபெருமானே போய் வழியில் அனுப்பிச்சுட்டு வந்திருக்காரு. இப்போ என்ன ஆயிடுச்சு? இவனுக்கு சிந்தனை மாறிடுச்சு. இறையர்கள் பெற்றிருந்தாலும் கூட இந்த கதை என்ன சொல்ல போகுது அப்படின்னா, எப்பேற்பட்டவராக இருந்தாலும் சிவபெருமானுக்கு அன்பு செலுத்தினாலும் நேர் வழியில் போகலன்னு வச்சுக்கோங்க, அவர்களுக்கு தண்டனை கண்டிப்பாக உண்டு என்பதை நாம் இந்த புராணத்தில் நம்ம தெரிஞ்சுக்கணும். இந்த புராணம் நமக்கு சொல்லக்கூடிய கருத்து அதுதான். எப்பேற்பட்ட இறையர்கள் பெற்றிருந்தாலும் பால் தவறி போகக்கூடாது, நேர் வழியில் தான் போகணும். சரி, அப்படி தன்னுடைய மருமகனுக்கே அந்த அரசுரிமை கிடைக்க வேண்டும் என்று விரும்பினான். உடனே மருமகனாகிய அரசியனோடு எண்ணில்லாத சேனைகள் சூழ ராஜேந்திர பாண்டியன் மேல் போர் குறித்து முரசு அறிவித்து புறப்பட்டு சென்று மதுரைக்கு 2 யோசனை தூரத்தில் தங்கி பாடி வீடு அமைத்தான். மதுரைக்கு கொஞ்சம் தள்ளி போய் அங்கேருந்து நான் ஓலை அனுப்புகிறான். இந்த மாதிரி நான் சண்டைக்கு வர போகிறேன் அப்படின்னு ஓலை அனுப்புகிறான். ஏன்னா இது சிவபெருமான் மேலே அன்பு செலுத்தி சிவபெருமானே கனவுல சொன்னார், இவர் அப்பேற்பட்ட உத்தமராச்சு, எதுக்கு நம்ம கூட இந்த மாதிரி மகளை வேற கல்யாணம் முடிச்சுட்டாரு, தன்னுடைய தம்பியை வேற வச்சுக்கிட்டு என்ன செய்கிறாங்க வஞ்சனையால் இப்போ நம்மகிட்ட இப்போ போருக்கு வந்துட்டாங்கன்னு ரொம்ப கவலைப்படுறான் ராஜேந்திர பாண்டியன்.
காடு வெட்டிய சோழ மன்னன் அரசு படையெடுத்து வந்திருப்பதை ஒற்றர்கள் மூலம் ராஜேந்திர பாண்டியன் அறிந்தான். இதை வந்து இது அங்கே போய் சேர்ந்துட்டான்னு சொல்லி இல்லை அறிந்தான். திருக்கோயிலை அடைந்து உடனே இவருக்கு என்ன யோசனை வரும்? இந்த மாதிரி ஆனதுமே சாமிகிட்ட தான் ஓடி ஆகும், வேறு வழி கிடையாது, வேறு யாருமே துணை கிடையாது. ஏன்னா சேனைகள் பூரா யாருக்கு? இப்போ அவரோட தம்பிக்கும் இருக்குது. இப்போ இவருக்கு மட்டும் கிடையாது, ராஜேந்திர பாண்டியனுக்கு மட்டும் கிடையாது, அவர் தம்பிக்கும் உரிமை இருக்குது. அதனால் அவனை என்ன செஞ்சுட்டான்? அவனோட சேர்ந்துக்கிட்டு எல்லா படைகளையும் கொண்டு போயிட்டான். இப்போ இவர்கிட்ட ஒன்றுமே கிடையாது, இவர்கிட்ட படைகள் எதுவும் கிடையாது, கொஞ்சம் தான் இருக்கும். அதனால் என்ன செய்யலாம்? உடனே சாமிகிட்ட போய் முறையிடலாம். யார்? ராஜேந்திர பாண்டியன். திருக்கோயிலை அடைந்து சோமசுந்தர கடலின் திருவடிகளில் வணங்கி நின்று, எம்பெருமானே, நள்ளிரவிலே தனியனாய் வந்து உமது திருவடியை பணிந்து சென்று உமது பக்தராகிய காடு வெட்டிய சோழன் பின்பு தமிழனுக்கு பல வரிசைகள் விடுத்து கலந்த நட்பினை பெற விரும்பியவன் இப்பொழுது தமிழனுக்கு விரோதமாக படையெடுத்து வந்துள்ளான். அறத்தினை விடுத்த அசுரர்கள் முப்புறத்தையும் நீர்படுத்திய புண்ணியனே, அன்று அவனுடைய அரசியலுக்கு துணையாகி நின்ற நீர் இன்று அவன் செய்யும் மரச்சியலுக்கு துணையாகி நின்று அருள் செய்கிறீர்களா அப்படின்னு. அன்னைக்கு நீங்கள் அருள் செஞ்சீங்க, இன்னைக்கு அவன் செய்த செயல் வந்து மரச்சியல் ஆகி போச்சு. பெருமானே, இப்போ நீங்கள் அவனுக்கு அருள் செய்வீங்களா அப்படின்னு சொல்லி சாமிகிட்ட வந்து முறையினார். அன்னைக்கு உங்களால் அங்கே இருந்தான், அதனால் நீங்கள் என்ன பண்ணீங்க? அருள் செய்வீங்க. இன்னைக்கு மரச்சியல் செய்திருக்கானே, இதுக்கு அருள் செய்கிறான்னு சிவர் மட்டும் கேட்குறான். நைட்டு எந்த நேரத்தில்? இரவு நேரத்தில், நள்ளிரவு நேரத்தில் வந்து சாமிகிட்ட வந்து முறையினார். ஒரு ஆள் நள்ளிரவில் ஓடி வந்தார். யார்? அப்பர் சாமி. வைத்த வழி நள்ளிரவில் வந்துச்சு, இரவோட இரவு ராவ ஓடி வந்தார். அக்கா கேட்டார், எப்படியாவது வயிற்று நீங்கணும் அப்படின்னு சொல்லி. ஏன்னா ஒரு கட்சி விட்டு கட்சி மாறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், இரவில் தான் வருவாங்க, பகலில் வரமாட்டாங்க. அதனால் என்ன விடாரு, இரவோட அந்த சமணபுரத்துலேருந்து ஓடி வந்தார். ஓடி வந்து, எக்கா தாங்க முடியலக்கா, திரும்ப தாங்க முடியல அப்படின்னு ஓடி வந்தார். தம்பி நீ இப்பயாவது வந்தியே அப்படின்னு அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாச்சு. ஏன்னா 50 வருடம், 1 ஆண்டு 2 ஆண்டு கிடையாது, எத்தனை ஆண்டு? 50 வருடம் தன் தம்பி எப்போ சைவத்துக்கு வருவான்னு ஏன்னா அது வரைக்கும் சம்மந்தம் தான் இருந்தார். 60 வயசு வரைக்கும் சம்மந்தம் தான் இருந்தார். 35 வருடம் கொஞ்சம் இளமையானதுக்கப்புறம் தான் போகிறாரு. போனதும் ஆனால் அந்த சமயம் என்ன சொல்லுது அப்படின்னா, உயிர் கொலை பண்ணாதுன்னு சொல்லி சொன்னது தான் அது அவருக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு. அதனால தான் அந்த சமயத்தில் போய் சேர்ந்தார். ஆனால் கடைசி இவருக்கே விஷம் வச்சு கொள்ள பார்த்தாங்க அவங்க. அந்த சமணத்துக்கு வந்து கடலில் கட்டி தூக்கி எரிஞ்சாங்க. அதுக்கப்புறம் அவங்களாம் திருந்தினாங்க, அது வேறு விஷயம். ஆனால் என்ன ஆச்சு அப்படின்னா, அந்த சமயம் ரொம்ப பிடிச்சதுனால அதில் போய் சேர்ந்ததுனால அதுக்கப்புறம் 35 ஆண்டுகள் அந்த சமண மதத்தில் இருந்ததுக்கப்புறம் சாமி அதை சூளை நோய் கொடுத்து தடுத்தாட்பண்ணதுக்கப்புறம் சைவத்துக்கு வந்ததுக்கப்புறம் தான் என்ன ஆனாரு. அதுக்கப்புறம் போன சொற்களில் நம்ம சொல்லியிருக்கோம் எப்படி அவர் மாறினார் அப்படின்னா, அந்த இளமும் சூளமும் என்மேல் பொறித்து சொல்கிறாரு. அது அன்னைக்கு பார்த்தோம்ல கதை. போய் என்ன பண்ணார்? சாமிகிட்ட போய் முறையிட்டார். சாமி, இந்த உடம்பு வந்து எப்படிப்பட்ட உடம்புனா, அவன் போட்ட சாப்பாடை சாப்பிட்டு வந்த உடம்பு. இந்த உடம்பு நீ என்ன செய்யணும்? தூய்மை செய்ய வேண்டும் என்று விரும்பி இடபக்குறியை பொறுத்துன்னு சொல்லி போன கதையில் நம்ம பார்த்தோம். இடமும் சுளமும் என்மேல் பொறித்து அப்படின்னாருல சொன்னார்ல சாமி. அதனால் சாமி என்ன பண்ணார்? இடபக்குறியை பிடிச்சாரு. இப்போ எவன் வந்தான்னு வச்சுக்கோங்க, இந்த இடபக்குறியை பார்த்தா என்ன ஆகும்? எப்போ இது பெரிய இடத்து சமாச்சாரம் அப்படின்ட்டு ஓடியே போயிருப்பான். அப்படின்னு அவங்களுக்கு அதுக்கு என்ன சொன்னோம்? லைசன்ஸை வச்சு நம்ம சொன்னோம். எப்பவுமே இந்த பெரிய இடத்து எனக்கு யாரை தெரியுமா? எனக்கு ஐடியை தெரியும் அப்படின்னு என்ன ஆகும்? சார் வணக்கம் சார், ஐடி உங்களுக்கு தெரியுமா சார்? அதெல்லாம் போங்க சார், சொல்லுவாங்க சொல்ல மாட்டாங்க. அதுமாதிரி எனக்கு சிவபுரம் ரொம்ப தெரியுங்க. அதை எப்படி வச்சுக்காங்க? ஒன்று திருநீர் உத்தராஜம் போட்டால் கண்டுபிடிப்பாங்க, இல்லைன்னா சிவச்சின்னம் ஜடாமணி, இல்லைன்னா விபூதி உத்தராஜம், அப்புறம் இடபக்குறி சுலபக்குறி. இதில் ஏதாவது அங்கடையாங்கள் இருந்துச்சுன்னா என்ன பண்ணுவார்? இது மேடத்து சமாச்சாரம் அப்படின்ட்டு என்ன செய்வார்? அவர் திரும்பி பார்க்காம யமதூதரும் 5 வரின்னு சொல்லால் நயம் வந்து ஓதவல்லா தமை நன்னினால் நியமம்தான் நினைவாருக்கு இனியானிட்டு நயனன்னாவும் அமைச்சார். சரி, பஞ்சாச்சரத்தில் ஓதுனா கூட யமதூதரும் வர பயப்படுவாங்க. யமதூதரும் 5 வரின்னு சொல்லலாம் வந்து வர்றதும் பயப்படுவாங்க. அப்படி நள்ளிரவில் என்ன செய்கிறாராம்? சாமிகிட்ட முறையிடுறாங்க. இப்படி தான் நள்ளிரவில் வந்தார். அக்கா என்ன சொன்னாங்க? திலகத்தியமையார் பணிந்து பணி செய் அப்படின்னு ஒரு வார்த்தை சொன்னாங்க. ஒரே ஒரு வார்த்தை தான், அதுதான் ஒரு உபதேசம். அதுக்கப்புறம் உலகப்படையை தூக்கினார். ஒவ்வொரு திருக்கோயிலாக சென்று வழிபாடு செய்து முடிச்சுட்டார். அது ஞானிகள் கூட பாருங்க, கடைசி நேரத்தில் ஒருத்தர் 81 வயசா, நல்லா கவனம் பண்ணுங்க, 81 வயசு. அவருடைய சிஷியர் வந்து வழிபாட்டில் இருக்கார். அவருடைய குருநாதரை பார்த்து 81 வயசாக, நல்லா கவனம் பண்ணுங்க, 81 வயசாக குருநாதர். இவருக்கு வயசு ஒரு 45-50 இருக்கும். இவர் வெக்கத்தை விட்டு கேட்டாராம் குருநாதர்கிட்ட,
சாமி உங்களுக்கு இப்பயும் காமம் என்ன இருக்கா, காமம் இருக்கான்னு சொல்லி கேட்டாங்க. அதுக்கு அவர் என்ன சொன்னாராம், உடம்பளவில் இல்லை உள்ளத்தளவு இருக்குது அப்படின்னா. 81 வயசில் நல்லா குழம்பு கட்டு. அப்போ உடம்புல உள்ள உள்ளத்தில் அந்த எண்ணம் இதாக இருக்குது. குருநாதராய் வந்துமே அவருக்கு என்ன வருது, அந்த காம இச்சை வருது. அதனால தான் சிவபெருமான் என்ன பண்ணார், 60 வயசு 71 வயசு கடைசி நேரத்தில் அப்பர் சுவாமி என்ன பண்ணார், உழவார பணி பண்ணிக்கிட்டு இருக்காரு. எங்கே, திருப்புகலூரில் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது கீழே ஏதாவது ஆசைகள் இருக்கான்னு பார்க்காரு சாமி. ஏதாவது விருப்பம் இருந்துச்சுன்னா என்ன செய்யலாம், மறுபடியும் இன்னொரு பிறப்பு போட்டலாம்னு நினச்சார். சிவபெருமான் கணக்கு அப்படி இருந்தது. ஆனால் இவர் என்ன பண்ணார், தூக்குவாரா, தூக்கும்போது பார்த்தீங்கன்னா பூரா வைரமும் மாணிக்கங்களும் பூரா கற்களாக இருக்குது, விலை உயர்ந்த கற்களாக இருக்குது. அப்படி எடுத்து கொண்டு போய் என்ன பண்ணார், குப்பையில் போட்டார். உடனே தேவ மாதிரிகள்லாம் கூட்டு வந்து அவர் முன்னாடி நடனம் ஆட விட்டார் சாமி. இன்னும் ஏதாவது எச்சைகள் ஏதாவது இருக்கான்னு பார்க்குறதுக்கு என்ன செஞ்சார், தேவ மாதிரிகள்லாம் வந்து நடனம் பண்ணாங்க. அம்மா தயவு செய்து இந்த இடத்த விட்டு கிளம்புங்கம்மா அப்படின்ட்டார். அவங்க போலியே போயிட்டாங்க. அதாவது கடைசி வரைக்கும் வழிபாட்டில் உள்ளவங்க கொஞ்சம் கொஞ்சமாக என்ன செய்யணும், அதிலிருந்து நீங்கிறதுக்கு உண்டான வழிகளை நாம் பார்க்கணும். நம்மால் எப்படிப்பட்டாலும் சிவபெருமான் காமனையே எரிச்சாலு, அவர்கிட்ட இதெல்லாம் செல்லுமா, அதெல்லாம் நம்ம என்ன செய்யணும், கொஞ்சம் கொஞ்சமாக அதை விடுத்து நாம் என்ன செய்யணும், இறைவனை போய் அடைவதற்கு உண்டான முயற்சிகளை நாம் இந்த பிறவியில் எடுத்து ஆகணும். அந்த விருப்பத்துக்கு கூடுமான அளவுக்கு நாம் என்ன செய்யணும், அதிலிருந்து கொஞ்சம் விலகி வருவதற்கான முயற்சிகளை நாம் எடுக்கணும். இந்த பிறவியில் இப்பயே எடுத்துடணும், லேட்டெலாம் பண்ணக்கூடாது, இப்பயே எடுத்துடணும். சரி, அப்படி நள்ளிரவில் வந்து சாமிகிட்ட வந்து முறையிட்டார். சாமி, அவன் செய்த மரச்சியலுக்கு நீ துணை புரிவீங்களா பெருமானே அப்படின்னு சொல்லி கேட்டார். இப்படி இதை பார்த்தவே அடிக்கடி ஒரு ஞாபகம் போனோட்டா சாமி தனியாக கூப்பிட்டு போய் அவரை காமிச்சார். பார்த்தீங்களா, யார அந்த பாண்டிய அந்த சோழ மன்னனை தனியாக சாமி வழி கூப்பிட்டு போய் காமிச்சார். இதே மாதிரி அடிக்கடி என்ன பண்ணேன், ஒரு டம் சொல்கிறா அது வெளியே போயிருந்தேன். மதுரை மீனாட்சி சொல்கிறேன் போய் பார்க்குறதுக்கு ஒரு வேலை விஷயமாக போயிருந்தேன். போயிட்டு சாமி அவ்வளோ தூரம் போய் சாமி தரிசனம் பண்ணாமல் எப்படி வர்றது அப்படின்னு உள்ளே போனால் பயங்கர கூட்டம். மீனாட்சி அம்மன் பக்கத்தில் நிற்க முடியாது, அவ்வளோ கூட்டம். எப்பயுமே அவங்க போனால் அம்மா பார்க்குறது ரொம்ப கஷ்டம், எப்படியும் ஒரு 3 மணி நேரம் நிற்கணும். ஐயா போனால் அங்கே ஒரு 2 மணி நேரம் நிற்கணும். சரின்ட்டு பார்த்தேன். சரின்ட்டு நமக்கு என் அடிக்கடி காலம் வர ரொம்ப கம்மியாக இருந்துச்சு, வேலை விஷயமா போயிருந்தேன். சரின்ட்டு இப்போ சாமி வெளிப்புறத்தில் உட்காந்து நல்லா சாமி வச்சு சிந்திச்சுட்டு போவோம் அப்படின்ட்டு கண்ணை மூடி ஒரு இடத்துல வெளிப்புறத்தில் அப்படியே போய் உட்காந்துருந்தேன். சீவவேடம் போட்டு தான் உட்காந்துருந்தேன். ரொம்ப நேரம் கண்ணை மூடிட்டு இப்படி கண்ணை அப்படி லேஸ் இப்படி திறந்து பார்த்தேன். பக்கத்தில் ஒரு பெரியவர் உட்காந்துருந்தார். அவர் எப்படி உட்காந்தாருன்னா உண்மையிலே அது சிவபெருமான் தான், வேறு யாரும் கிடையாது. சிவபெருமானே உட்காந்துருக்காருன்னு அடின்னு நினைக்கிறேன். இப்படி உட்காந்தார். நான் இப்படி உட்காந்துருக்கேன், அடின்னு இப்படி உட்காந்துருந்தேன். அவர் நீ இப்படி பார்த்துக்கிட்டே இப்படி உட்காந்துருந்தார். கண்ணை அப்படி லேஸ் இப்படி திறக்கிறேன். சாமி தியானம் முடிஞ்சிருச்சா அப்படின்னாரு. முடிஞ்சிச்சிங்கய்யா. சாமி தரிசனம் பண்ணிட்டீங்களா அப்படின்னாரு. இல்லைங்கய்யா, ரொம்ப கூட்டமாக இருக்குல்ல, அதனால் நான் இங்கே போய் சாமி தியானம் பண்ணிட்டு அப்படி பேர்லாம் நினச்சேன், வேலை விஷயமா வந்தேன். நீ அப்படிலாம் சொல்லக்கூடாதுங்க, வாங்க அப்படின்னு கையை பிடிச்சி இழுத்துட்டு போய் கரெக்டாக அம்பாள் பக்கத்தில் மீனாட்சிமா பக்கத்தில் போய் நிப்பாட்டி தரிசனம் கொடுத்தாருவாங்க. அதெல்லாம் பெரிய சிறப்பு. அப்படி சொக்கநாதனையும் நேரம் கூட்டு போனார். கூட்டு போய் பக்கத்தில் அவ்வளோ கூட்டம் நிற்கி, அவ்வளோ கூட்டத்துலையும் பக்கத்தில் போய் அது எனக்கு அந்த கதையில் கூட ஞாபகம் இல்லை. இப்போ சொல்லும் போதே எனக்கு இந்த ஞாபகம் வருது. இப்போ பின்ன அப்போ சாமிகிட்ட நம்ம உண்மையான அன்போடு இருந்தோம்னா, அவரோடு ஒன்றுனோம்னா, அவர் அடிக்கடி சிரிச்சுக்கிட்டே இருந்தோம்னா கண்டிப்பாக நம்ம நினைக்கிறதுக்கு மேலே உடனே பக்கத்துல இருந்து அவ்வளோ கூட்டத்தில் ஒரு செகண்டில் பார்த்துட்டு வெளியே வந்தேன். வாய்ப்பு சரி. அப்படி என்ன செஞ்சான், உடனே சாமி அதுக்கு நீங்கள் துணை புரியுங்களா அப்படின்னு சொல்லி அந்த பாண்டிய மன்னன் கேட்டான். சாமி தான் அறத்தினை விடுத்த அசுரனின் முப்புறங்களையும் நீர்விடுத்திய புண்ணியனே அன்று அவனுடைய அரசியலுக்கு துணையாகின்ற நீர் இன்று அவன் செய்யும் அரசியலுக்கும் துணையாகின்ற அருள் செய்வீரா என்று குறையிருந்து வேண்டினான். அப்பொழுது சோமசுந்தர கடவுளின் திருவுருளால், பாண்டியனே, நீ நாளைக்கு உன் சேனையோடு போர்க்களத்துக்கு சென்று உன் பகைவனோடு எதிர்த்து போரிடுக, வெற்றி உன்னுடையதாக செய்வோம் அப்படின்னு சொல்லி சாமி சொன்னார். நீ எப்பயும் போல நீ படையெடுத்துட்டு நீ போய்கிட்டே இரு, மிச்சத்தை நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ட்டாரு. என்னைக்கு சிவபெருமான்கிட்ட பொறுப்பு ஒப்படைச்சிட்டோம்னா அன்னைக்கு என்ன பண்ணுவார் சாமி, அத்தனை பொறுப்பையும் பார்த்துக்கணும். இல்லை சாமி, என்கிட்ட படைகள் நிறைய இருக்குது, நானே பார்த்துக்கிறேன் அப்படின்னோம்னா என்ன ஆயிருக்கும், அவ்வளோதான், நம்ம அழிச்சே போயிடுவோம். இவர் என்ன பண்ணாரு, சாமி எப்படி சொல்கிறது இவருக்கு ரொம்ப சந்தோஷமாக போச்சு.
அப்போ சாமி சொல்லிட்டாரியா, நாளைக்கு அவர் பார்த்துக்கிறேன்ட்டாரு. வானில் ஒரு அசரீரி வாக்கு எழுந்தது. அவ்வானொலியினை கேட்ட ராஜேந்திர பாண்டியன் மகிழ்ச்சி கடலிலே மூழ்கியவனாய் சோமசுந்தர கடவுளை பன்முறை வணங்கி விடைபெற்று கொண்டு அங்கு நின்றும் நீங்கி தண்ணி இருக்கையை அடைந்து இரவு விடியும் எல்லை நோக்கி எது நோக்கி காத்திருந்தேன். எப்படா முடியும் முடியும் முடியும், சாமி வந்து சொல்லிட்டாரு, நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டாரு அப்படின்னு அந்த எண்ணத்திலே இருக்கும். நீண்ட இரவு கழிய வானம் வெளுக்கும் முன்னரே ராஜேந்திர பாண்டியன் துயில் நீங்கி எழுந்தார். சந்தி முதலிய நித்திய கடன் என்ன சொன்னார்? இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான வார்த்தை. காலையில் எதிர்த்து என்ன செஞ்சாருன்னாரு? நித்திய கடன்களையும். நிறைய பேர் காலை கடனை என்ன நினைச்சிட்டு இருக்காங்க? பல் விளக்க வேண்டும், பல் துளக்க வேண்டும், நீராட வேண்டும், அதுதானே காலை கடன். காலை கடன் என்பது இறைவனுக்கு நாம் செய்யக்கூடிய பூஜைகள் தான் காலை கடனை. எப்படி எப்படியும் மாற்றிட்டாங்க. காலை கடன் முடிச்சிட்டீங்களா அப்படின்னா பாத்ரூம் போயிட்டு இருந்தீங்களான்னு அர்த்தம். காலை கடனை முடிச்சிட்டீங்களா அப்படின்னு. அப்படி எல்லாமல் காலையில் வழிபாடு செய்து முடிச்சிட்டிங்களாங்கிறது தான் காலை கடன். காலையில் எதிர்த்ததுமே யார் முகத்தில் முடிக்கணும்? சிவபெருமான் முகத்தில் முடிக்கணும். சாமி படத்துக்கு எதுக்கு வச்சுக்கிடணும்? அதை எடுத்துட்டு நம்ம என்ன செய்யக்கூடாது? வேறு எந்தத்துலேயும் நாமும் இல்லைன்னா 5 எழுத்தை சொல்லிக்கிட்டே இருந்தீங்க. நம்ம சிவாயம் அப்படின்னு சொல்லிகிட்டே இருந்தீங்க, இல்லை சிவாயம்னு சொல்லிக்கிட்டே இருந்தீங்க. அன்றைக்கி நாளே சிறப்பாக இருக்கும். அப்படி என்ன பண்ணார்? சாமிகிட்ட போய் முறையிட்டார். உடனே அந்த எப்போ விடியும் காத்துட்டு இருந்தார். உடனே காலை கடனை எது செஞ்சார்? காலை கடன்களையும் சிவபூஜையும் முடித்து கொண்டு அப்படின்னு ஒரு வார்த்தை போட்டார். சிவபூஜை ரொம்ப முக்கியமானது. அந்த சிவபூஜையை யார் செய்ய வைக்க முடியும் அப்படின்னா சிவபெருமான் தான் முடியுமே. சிவபெருமானால தான் முடியுமே தவிர நம்மளால் ஆகக்கூடிய காரியம் ஒன்றுமே இல்லை. அதான் மாணிக்க பாசவே அறுக்கும் பலம் பொருள் தன்மை. பாசவேர் அறுக்கும் பலம் பொருள் தன்னை பற்றுமாறு அடியனேற்கு அருளில் பூசனை உகந்து என் சிந்தையில் புகுந்து பூங்கடல் காட்டிய பொருள். தேசுடைய விளக்கே செழுஞ்சுடர் மூர்த்தி செல்வமே சிவபெருமானே. தேசுடைய விளக்கே செல்வமே சிவபெருமானே. ஈசனே உன்னை சிக்கன பிடித்தேன் எங்கிருந்து அழுவதி. யார் சொல்றான்? பாச வேற அறுக்கக்கூடிய வலிமை எப்போ வரும் அப்படின்னா சிவபூஜை செய்தால் தான் வரும், இல்லைன்னா வராது. பாச வேற இருக்கும் பழம்பொருள் தன்னை பற்றுமாறு. யார் மேலே பற்றுமாறு? சிவபெருமான் மேல் பற்றுமாறு. யார் செய்யணும்? சிவபெருமான் தான் செய்யணும், நம்மளால செய்ய முடியாது. பற்றுமாறு பெருமானே நீ என்ன செஞ்ச தெரியுமா? எனக்கு பற்றுமாறு நீ தான் எனக்கு அருள்னு. பற்றுமாறு அடியனேற்கு அருளி அப்புறம் என்ன பண்ண தெரியுமா? நீ எனக்கு பூசனை செய்ய வச்ச அப்படின்னு. பூசனை உகந்து அப்படின்னு ஒரு வார்த்தை போடுறாரு. பூசனை உகந்து அப்படின்னா 2 விதமான பொருள் தரும். நாம செய்யறது வேற, சிவபெருமான் உகந்து தெரியும்னா அவர் விருப்பப்படி செய்யறது. நம்ம இஷ்டத்துக்கு செய்யறது சிவபூஜை கிடையாது. அவர் மகிழும்படி செய்கிறது தான் சிவபூஜை. சிவபெருமான் மகிழும்படி செய்வது சிவபூஜை. சிவபூஜை செய்யும்போதே சாமி சாமி சொல்லுப்பா, பத்தி இன்னைக்கு இல்லை கோச்சுக்கூடக்கூடாது. எப்படி பத்தி இல்லை கோச்சுக்கூடக்கூடாது. உடனே சாமி இருக்கட்டும் விடுறா, சாம்பாடி வச்சிருக்கானா அது கொஞ்சம் யோசிக்க தான் சாமி செய்யணும். அப்படியா, நாளைக்காவது வாங்கிடுறான், சரிங்க சாமி அப்படின்ட்டு என்ன செய்யும்? வாங்கி வச்சுக்கூடணும். வாங்கி வச்சுட்டு ஒரு நாள் இல்லைனாலும் மறுநாள் சாமி அடியில் உணவு விட்டுட்டணும், தாராளமாக செய்ப்பா செய். சாமிகிட்ட பேசணும். பேசுகிறது தான் சிவபூஜை. மீது அவங்களுக்கு சிவபெருமான்கிட்ட பேசக்கூடிய நேரம் சிவபூஜை. அந்த நேரத்தில் சாமிகிட்ட ஒன்ற முடியும். மற்ற நேரத்தில் உலகத்தில் போயிடுவோம், வேலை வேலைன்னு போயிடுவோம், படிப்புன்னு போயிடுவோம். நம்ம சாமிகிட்ட பேச முடியாது, சிவபூஜையில் தான் பேச முடியும். அதில் தான் எல்லா உயிரும் சிவபூஜை பண்ணணும்னு சிவபெருமானுக்கு ரொம்ப விருப்பம். எப்படியாவது இந்த உயிர்களெல்லாம் சிவபூஜை பண்ணாதான்னு ஏங்குறாரா சிவபெருமான். அப்படி பாசவேரருக்கும் பழம்பொருள் தன்னை பற்றுமாறு அடியனேற்கு அருளி பூசனை உகந்து. பூசனை உகந்துன்னா அவர் மகிழும்படி நாம் சிவபூஜை செய்து ஒவ்வொரு விஷயத்துலையும் உணவு வித்தியாச்சா எவ்வளோ இது பண்ணாலும் கடைசி ஒரு திருமுறை பாடல்னு வச்சுக்கோங்க, சிவபூஜை பூர்த்தியாக. அது ஒன்று. 2வது விழுந்து கூடலன்னு வச்சுக்கோங்க. விழுந்து கும்பிட்டு சாமி பலம் வந்து விழுந்து கூடலன்னு வச்சுக்கோங்க, அதுவும் பூர்த்தியாக. அது பூஜை செய்து இதாயிடும். அப்போ என்ன செய்யணும்னு சொன்னார்? அந்த திருமுறைகள் பாடுவது எப்படி அப்படின்னா, இப்போ சாப்பாடெல்லாம் எடுத்து வச்சு ஐயா வாங்க விருந்தாளை கூப்பிட்டு வச்சு சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கம்முன்றதுன்னு வச்சுக்கோங்க. அவர் சாப்பிடுவாங்களா?
என்ன செய்யணும்? ஐயா குழம்பு காய வைக்கணும், கேட்போம்ல. அதே போல் திருமுறை சாமிக்கு முன்னாடி திருமுறைகள் பாடலைன்னா அந்த பூஜைகள் பூர்த்தி ஆகாது. அப்போ சிவபெருமான் மகிழும்படி சிவ பூஜை செய்வது தான் உண்மையான பூஜையை தவிர நம்ம இஷ்டத்துக்கு பண்ணுறது சிவ பூஜை கிடையாது. அதுக்கு நாம் என்ன செய்யணும் அப்படின்னா, முதல்ல அந்த மாதிரி செஞ்சால் தான் இந்த மாதிரி வரும். எப்படி? முதல்ல நம்ம இஷ்டத்துக்கு செய்வோம் சிவ பூஜை. நான் கேட்பாங்க அடிக்கடி, சிவா இந்த பூஜைலாம் பண்ணுறேன், தயிருக்கு அடுத்து பால் பண்ணுறேன், சரியா சிவா? அதுதான் சார் தப்பு அப்படின்பேன். உடனே அவங்க செய்வாங்க, பாலுக்கு அடுத்து தான் சார் தயிர் அப்படின்பேன். எதுவுமே நம்ம வந்து கேள்வி கேட்டால் தான் நமக்கு விடை கிடைக்கும். இவங்க இது வரைக்கும் தயிர் பண்ணிட்டு தான் பால் பண்ணியிருக்காங்க. ஆனால் அப்படி பண்ணக்கூடாது. பால் பண்ணிட்டு தான் தயிர் பண்ணணும். பாலுக்கு அடுத்து தயிர், தயிருக்கு அடுத்து நெய், நெய்க்கு அடுத்து தேன், தேனுக்கு அடுத்து சந்தனம், சந்தனத்துக்கு அடுத்து திருநீர், கடைசி அப்படி முடிக்கணும். அப்போ ஒவ்வொரு விஷயத்துலையும் நம்ம என்ன செய்யணும்? சாமி மகிழும்படி நம்ம என்ன செய்யணும்? சிவபூஜை செய்து பழக வேண்டும். அப்படின்னா தான் சாமிகிட்ட என்ன செய்ய முடியும்? நாம் பேசணும். அதனால பாசவேரருக்கும் பழம்பொருள் தன்னை பற்றுமாறு சாமி தான் பண்ணுறாரு. அவர் மேலே பற்றுமாறு அடியனேற்கு அருள் பூசனை உகந்து என் சிந்தையில் புகுந்து. அப்படி சிவபெருமான் மகிழும்படி சிவபூஜை செய்தால் சிவபெருமான் என்ன பண்ணுவாரா? தன்னை நினைக்குமாறு செய்வார். என் சிந்தையில் புகுந்து. அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாரா? சிந்தையில் புகுந்தா போதுமா? நமக்கு என்ன வேணும்? திருவடி வேணும். பூங்கலல் காட்டிய பொருளை சாமியுடைய திருவடியை காட்டுவார். எவ்வளோ பெரிய சிறப்பு பாருங்க. இந்த ஒரு பாட்டில் எவ்வளோ விஷயம் வச்சிருக்காரு மாணிக்கவாசகர். வாசகரருக்கும் பழம்பொருள் தன்னை பற்றுமாறு அடியனேற்கு அருளி பூசனை உகந்து என் சிந்தையில் புகுந்து பூங்கலல் காட்டிய பொருளை. தேசுடைய விளர்க்கே. தேசம்னா என்னது? பிரகாசம். சாமி அனந்த கோடி பிரகாசம். சில பேர்லாம் பார்த்தீங்கன்னா தியான கிளாஸுன்னு போகிறாங்க. தியான கிளாஸுன்னு அங்கே என்ன சொல்லி கொடுத்தாங்கன்னு ஒரு ஆள்கிட்ட கேட்டேன். தெரியாமல் கேட்டேன் அவர்கிட்ட. அவர் என்ன சொன்னாரு தெரியுமா? கும் இருட்டு அப்படின்னாரு. நான் பயத்தே போயிட்டேன். அங்கே போய் இருட்டு போய் தியானம் பண்ண சொல்கிறாங்களா? என்ன ஒரு இது பாருங்க. சாமி பிரகாசம், ஒளியை தியானம் பண்ண சொன்னாலும் பரவாயில்ல, இவங்க இருட்டு போய் தியானம் பண்ண சொல்கிறாங்க தான் எனக்கு ரொம்ப இதாகி போயிடுச்சு. அதுலேருந்து பெரிய கும்பிடப்பட்டேன். நமக்கு சாமி வந்து பிரகாசம், அனந்த கோடி பிரகாசம். வேல் எப்படிப்பட்டது? சூரியனுடைய வேலாயுதம். 100 கோடி சூரியன், 100 கோடி சூரியனுடைய ஒளி, ஒரு சூரியனுடைய ஒளியை நம்ம தாங்க முடியாது. அறிஞர் சொல்கிறாரு, அருண தனபன புயக சுகிகையில் அகில புவனம் உதவும் மலைமகள் அமலையாரி அந்தரி சுந்தரி இமயமாமகில் அன்பை சுயம்பகி அச்சுத சகோதரி அனைத்தும் வேத தலைவி அற்புத புராதனி வரப்பிரகாச பிரகதி அம்பர் குண்டல வேத சாம்பவி பிம்ப குஞ்சிக பூமை பூங்கடி அச்சதல் அச்சத பக்தர கிரமத்தில் அச்சதலச்சி அச்சி சரச்செரி ஆயிரமைந்தியன் முகம் 1000 விளங்கியதொரு 6 தர வந்தருளும் ஆறுமுக புண்டதிகன் அருவரை சிறந்துவன் தங்கிராமதத்தி முகி அவையுமிட அஞ்சல் என்று கீரனுக்கு உதவி அரசரிய வாமன முனிக்கொரு தமிழ் திறவும் விரிதமாக விவரித்த கடவுட்புலவன் அனுபவிச்சித்த வவக்கடலில் புகாது என விரவி எடுத்து அருள் வைத்த கடல் கிருபாகரன் ஆசில்லாதாரதோதர இம்புறும் வாசிகாதீத மனோலய பஞ்சரன் அகரும் முகமத கலவ வரிமல புக விகட முகபட கடின புலகிதன் மரகத பச்சை திவாகரன் வடிவை உருக்கி வடித்த திருக்கை வேல் அப்படின்னாரு. வேலு சொல்கிறாரு, பூதாள வேத வகுப்பில் சொல்கிறாரு, அருணைநாதர் சொல்கிறாரு. அந்த வேலாயுதம் எப்படி இருக்குமா? திவாகரன்னா சூரிய கோடி, 100 கோடி சூரியர்களாம். அந்த 100 கோடி சூரியர்களை 100 கோடி சூரியனை உருக்கி கருக்கட்டி பார்த்தா அது எவ்வளோ பவரோ அதுதான் வேலாயுதத்தோட பவரான். அதனால தான் என்ன செஞ்சு போய் குத்தி 2 கூறாக்கி 1 சேவலாகவும் மயிலாகவும் 100 கோடி ஒரு சூரியனை நம்மளால் தாங்க முடியாது. அப்படி பிரகாசம். சாமி எப்படிப்பட்டவர்? பிரகாச வடிவமான அனந்த கோடி பிரகாசத்தை உடையவர் சாமி. எல்லா பொருளையும் கலந்துருந்தாருன்னா அவர் எப்படி இருப்பார் யோசிச்சு பாருங்க. அப்போ அவர் எப்படி தியானிக்கணும்? நம்ம பிரகாசமாக தியானிக்கணும். முருகபெருமானும் சாமி வேறு வேறு கிடையாது. ஏற்கனவே நம்ம சொன்னோம், சிவபெருமானும் முருகபெருமானும் ஒரே. சரி, அப்படி எப்படா இப்படின்னு எதிர்பார்த்தாரு. உடனே காலை கடனை என்ன செஞ்சார்? எப்பயுமே அப்போ இந்த ராஜேந்திர பாண்டி என்ன செஞ்சிருக்கான்? சிவ பூஜை விடாமல் செஞ்சுருக்கான். அது நமக்கு நல்லா தெரியுது. நித்திய கடன்களையும் சிவபூஜையும் முடித்து கொண்டு எழுந்து தன் சேனையுடன் சூழ புறப்பட்டு போர்க்களத்தை அடைந்தான். உடனே போர்க்களத்துக்கு போயாச்சு. அலைபோது கடலின் மேல் ஒரு ஆறு சென்று பாயுமாறு போல சோழனது பெரும்படை வீரராகிய கடலின் மேல் பாண்டியனது சிறு சேனை சென்று வருந்தி நின்றது. எப்படி ஓலம் சொல்கிறாங்க பாருங்க. ஆறுக்கும் கடலுக்கு வித்தியாசம் இருக்குல்ல. இவர் சேனைகள் எப்படி இருந்துச்சா? 6 போல இருந்ததுதான் ராஜேந்திர பாண்டியனுடைய சேனைகள். ஏன்னா அவ்வளோவா இல்லை, படை வீரர்கள் அவ்வளோவா இல்லை. அவன் ஏகப்பட்ட படைகள் வச்சுருக்கான். இதில் பையன் தம்பியை வேற
மகளுக்கு கட்டி கொடுத்து அதில் வேற நிறைய படைகள் சேர்ந்துச்சு. பெரும் படையோட நிற்க இங்கே 6 போல இருக்காரு, 6 போல இங்கே படைவர்கள் இருக்காங்க. இப்போ என்ன செய்ய முடியும் அப்படின்ட்டு இருந்தாலும் சிவபெருமான் துணைக்கு இருக்காரு. அப்படிங்கிற தைரியத்தில் சேனைகளோடு புறப்பட்டான் ராஜேந்திர பாண்டியன். நம்மகிட்ட கொஞ்சம் பொருள் இருந்தாலும் சாமி நினைச்சா என்ன செஞ்சிருவாரு, மாற்றுவாரா மாற்ற மாட்டாரா? இப்போ ஒருத்தர் வறுமையில் இருக்கான்னு வச்சுக்கோங்களேன், சிவபெருமான் நினைச்சா நினைச்சுவார், திடீர்னு கோடீஸ்வரன் ஆக்கிடுவார். இப்போ இந்த கோடீஸ்வரன் இருக்கான்னு வச்சுக்கோங்களேன், ஒரு செகண்ட் போதும், ஒரு நிமிஷத்தை நடுத்தருக்கு வந்துடுவாங்க. இறைவனுடைய இச்சையை பொறுத்து இருக்கு. நாம் செய்த வினைப்பயனுக்கு தகுந்தவாறு சிவபெருமான் என்ன பண்ணுவார், நம்மளுக்கு தேவைக்கு தகுந்த அவரோடு நம்ம ஒன்றுபட்டு இருந்தோம்னா நம்ம செல்வம் நிலைத்து இருக்கும். இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு நிமிஷம் அது தாங்க. அதில் பணம் இருக்குங்கிற செருக்கு நமக்கு எப்பயுமே இருக்கவே கூடாது. நம்ம அவள் மேல் அன்பு ஒன்று தான் இருக்கணுமே தவிர மற்ற எந்த இதுலேயும் நமக்கு செருக்கு வந்துடவே கூடாது. அப்படி செருக்கு வந்து என்ன செய்வார், சிவம் அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம செருக்கை அடக்கிறதுக்கு உண்டான முயற்சிகளை எடுப்பார் சிவம். சரி, அப்படி போர்க்களத்தில் போய் சேனைகளோடு போய் நின்னா எது போல இவர் 6 போல அவர் கடல் போல. இடி போன்ற பொருளை உடையவரும், காற்றை போல கடித்து செல்லும் செலவினை உடையவரும், தீ போன்ற சினமும் உடையவரும், வீர நகையை உடையவரும், போரில் மானமாகிய அணியினை உடையவரும், சீற்றம் கொண்டு மடிந்த வாயினை உடையவருமாகிய இருதிரத்து படைவரும் எதிர்த்து கைகலந்து போர் புரிய தொடங்கினர். 2 பேரும் சண்டை போட ஆரம்பிச்சிட்டாங்க. சோழனுடைய சேனைகளுக்கெல்லாம் பாண்டிய மன்னனின் சேனைகள் சோமசுந்தரக்கரின் திருவிழால் ஒன்று அனந்தமாக உருக்கொண்டு வந்து தோன்றின. சாமியுடைய திருவிழால் பாருங்க என்ன சொன்னார், சோமசுந்தர கடவுளின் திருவருளால் ஒன்று அனந்தமாக உருக்கொண்டு. ஒரு படை வீரர் அப்படியே அனந்த கொடியாக பெருகிருச்சான். படைகள் கூட பெருக ஆரம்பிச்சிருச்சான். எவ்வளோ பெரிய சிறப்பு பாருங்க. யாருடைய திருவருளால, சொக்கநாத பெருமானுடைய திருவருளால ஒன்று அனந்த கொடியாக பெருகியது. தேர் செல்லும் ஒளியும், குதிரைகள் கணைக்கும் ஒளியும், யானைகள் பிளறி ஒளியும், பெரிய வாத்தியங்கள் ஒலிக்கும் ஒளியும், வீரர்கள் புரியும் போரின் ஒளியும், அவர்கள் தோளினை தட்டும் ஒளியும் ஒன்றுபட்டு கடல் ஒளியுடன் கலந்தன. அந்த அளவுக்கு கடல் ஒளி போல ஒவ்வொன்று சண்டை போடுற சத்தம் அப்படி கேட்கான். வில் வீரர்களோடு வில் வீரர்களும், வால் வீரர்களோடு வால் வீரர்களும், வேல் வீரர்களோடு வேல் வீரர்களும், மல்லர்களோடு மல்லர்களும், யானை வீரர்களோடு யானை வீரர்களும், குதிரை வீரர்களோடு குதிரை வீரர்களும், தேர் வீரர்களோடு தேர் வீரர்களும், தீயும் காற்றும் கூடி எதிர்த்து ஒருதாறு போல போயிட்டு 2 பேரும் அப்படி போராடுறாங்க. சோழனுடைய வீரர்கள் பாண்டியனுடைய படை வீரர்கள் செல்லும் கணைகளை எதிர்த்து நின்று தடுப்பர். கொடிய கணைகளை தான் விடுத்து பின்னர் அவர் தொடுக்கும் அம்புகளை வில்லோடு துன்புறுத்துவர். அதன்பின் அவர்கள் அளவின்றி செலுத்தும் அம்புகள் தன் மார்பில் தைக்க அவற்றை பிடுங்கி பகைவர் போல் எதிர்த்து வெல்வர். இப்படி என்ன செய்கிறாங்க, ஒரு இதாக இவங்களுக்கு அடிபடுது, அவங்களுக்கு அடிபடுது, இத்தனை பேர் இவங்களும் துண்டு போடுறாங்க, அவங்களும் துண்டு போடுறாங்க, இப்படி நிறைய அழிகிறாங்க. இப்படி ரத்த வெள்ளம் ஓடியது. கழுகுகளும் பூதங்களும் பேய்களும் போர்க்களமெல்லாம் நெருங்கின. இவ்வாறு 2 மன்னர்களின் படைவீரர்களும் உடம்பின் நிழல் அடியில் ஒடுங்குமாறு வான் உச்சியில் சூரியன் வருமளவும் இடைவிடாது போர் செய்தனர். இப்போ என்ன ஆயிடுச்சு, சண்டை போட்டுக்கிட்டே இருந்தாங்க. வெயில் வந்துருச்சு, சூரிய ஒளி அடிக்க ஆரம்பிச்சு. வெயில் கொடுமை தாங்க முடியலை. இறுதி காலத்தில் எல்லாவற்றையும் அழிக்குமாறு என்ற உருத்திரமூர்த்தியின் நெற்றிக்கண்ணிலிருந்து சிந்திய தீயை போல சூரியன் கொதித்து நின்று எரித்தலால் எல்லா ஆறுகளிலும் நீர் வறண்டது. எல்லாமே அந்த சூரியன் அடிக்கிறதுல ஆறே வத்திருச்சான். அந்த அளவுக்கு சூரியனுடைய வெப்பம் தாங்க முடியலையா. உதாரணம் எப்படி கொடுத்தாங்க பாருங்க, ஆற்றுடைய இதே வத்திருச்சுன்னா அப்போ சூரிய ஒளி எப்படி அடிக்குன்னு பார்த்துக்கோங்க. இந்நிலவுலகமே அல்லாமல் வானுலகம் கருகி ஆகாய கங்கையை வற்ற வேனில் காலம் வந்துவிட்டது. சூரியனுடைய வெய்ய கிரகணங்கள் நில உலகத்தை பிளந்து சென்று பாதாளத்தையும் மலைகளையும் பிளந்தன. அந்த அளவுக்கு பாருங்கள், சூரியனுடைய கிரகணம் வந்து சென்று பாதாளத்தையும் மலைகளையும் பிளந்தன. சோலைகளின் இலைகள் கருகி விழுமாறு செய்தன. சோலைகளில் இலைகள்லாம் என்ன ஆச்சு, கருகி ஆறே வற்றும்போது சோலைகள் கருகாதான். கண் பூசுமாறு காணல் எங்கும் வீசிட்டு காணல் நீரும் வேர்வை நீரும் தவிர வேறு நல்ல நீரில் சிறிதும் இன்றி வற்றின. அங்கே தண்ணியே இல்லை சுத்தமாக. இப்போ படைவர்கள்லாம் ரொம்ப சோர்ந்து போயிருக்காங்க. இப்போ என்ன வேணும், தண்ணி கண்டிப்பாக வேணும். சாப்பாடு கூட இல்லாமல் வந்துடலாம், ஒரு மணி தண்ணீர் இல்லாமல். அதனால தான் வள்ளுவர் சொன்னார், நீரின்றி அமையாது. தண்ணி இல்லாமல் மட்டும் தண்ணியை குடிச்சு உயிர் வந்துடலாம். சாப்பாடு கூட இல்லை, இல்லாட்டிலும் பரவாயில்ல, தண்ணியை குடிச்சு உயிர் வாங்கலாம். ஞானிகளாம் அந்த காலத்தில் அப்படியே வந்திருக்காங்க. ஒன்று காட்டை குடிச்சு உயிர் வாங்கணும், இல்லைன்னா தண்ணியை குடிச்சு உயிர் வாங்கணும். திருமணத்தினர் காட்டை குடிச்சு உயிர் வந்திருக்காரு 3000 ஆண்டு. அதுக்கு மந்திரங்கள்லாம் இருக்குது. மந்திரங்கள் சொல்லி நீங்கள் முறைப்படி பிராணாயாமம் செஞ்சீங்கன்னா நீங்கள் எத்தனை ஆண்டுனாலும் அதுக்கு அடிப்படை என்ன சொல்கிறாரு அப்படின்னா 1:4:2. ஒரு மந்திரத்தை உள்ளே இழுத்து 4
4 மந்திரத்தை உள்ளே மூச்சு அடக்கி நிப்பாட்டி 2 மந்திரத்தை வெளியே விடணும். இடது நாசி வழியை முதல்ல எடுத்து மூச்சை நிப்பாட்டி வலது நாசியை விடணும். எப்படி அதே மாதிரி செஞ்சீங்களோ அதே மாதிரி வலது நாசி வழியை உள்ளே இழுத்து நிப்பாட்டி அதுக்கப்புறம் இடது நாசி வழியாக விடணும். எங்கிட்ட இடது பக்கம் எப்படி செய்கிறோமோ அதே போல் வலது பக்கமும் செய்யணும். 1 மந்திரம் 4 மந்திரம் 2 மந்திரம். அதே இது 8 16 8 32 16 1 மடங்கு 4 மடங்கு 2 மடங்கு இப்படி கடைசி 64 கொண்டு போய் நிப்பாட்டணும். அந்த அளவுக்கு போயிட்டீங்கன்னா நீங்கள் எங்கே போயிடலாம், சிவலோகத்துக்கே போயிடலாம். அந்த அளவுக்கு கொண்டு போய் விட்டுரும். ஆனால் அது ரொம்ப கஷ்டம். அந்த அளவுக்கு நீங்கள் மூச்சு நிப்பாட்டினு வச்சுங்களேன், தப்பு மூச்சு நின்றுடும். அதுதான் ரொம்ப பயிற்சிகள் எடுக்கும். பிராணாயம் பண்ணுறதுக்கெலாம் எது அவங்களாம் எல்லாம் யோகம் பண்ணுவாங்க. பிராணாயம் பண்ணி என்ன வேணாலும் செய்யணும். ஆனால் கண்டிப்பாக இறப்பு கண்டிப்பாக உண்டு. யாராக இருந்தாலும் ஜனனம் உண்டே மரணம் கண்டிப்பாக உண்டு. யாராக இருந்தாலும் பிறந்துட்டோம்னா கண்டிப்பாக இறப்பு உண்டு. என்ன கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். இப்போ யோகாசனம் இதெல்லாம் பண்ணோம்னா வாழ்நாள கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணலாம். அதுவும் சிவருமான் திருவருள் இருந்தால் தான். இல்லைன்னா சாமி நினச்சாருன்னா எங்கிட்டாலும் கொண்டு போய் திடீர்னு சைக்கிள் விழுந்து இறந்து போயிடுறாங்க, ஸ்கூட்டரில் போய் இறந்து போயிடுறாங்க, வேன் விழுந்து இறந்து போயிடுறாங்க, கல் தடிக்க இறந்து போகிறாங்க. நீங்கள் என்ன சொல்றீங்க, கல் தடிக்க இறந்து போயிடுறாங்க. அதெல்லாம் சிவருமான் அருள் வந்தால் தான் அதிக ஆண்டு வாங்கணும். அடிக்கடி முன்னாடி யோகாசனம் போயிருந்தேன். வயசு இந்த ஐயாவுக்கு 120 வயசு. 120 121 தான் அவர். இப்போ தான் அவர் சாமி தம்பி போனார். 121 வயசு வரைக்கும் எப்படி போகிறேன்னா கொடையை பிடிச்சிக்கிட்டு பிறகையை கட்டிக்கிட்டு அப்படி நேராக 121 வயசு அவ்வளோ யோகாசனம் பண்ணுறதுனால அவ்வளோ வயசு வரைக்கும் இருந்துட்டார். அப்படி பிடிச்சிட்டு போவார். ஆனால் கடைசி நேரத்தில் என்ன ஆச்சு, கொஞ்சம் இருமுனார். அவ்வளோதான், கொஞ்சம் இருமுனார். அந்த நேரத்தில் போய் ஊசி அதுன்னு போட்டாங்களா, அப்படியே அவருக்கு இல்லை. அதுக்கப்புறம் யோகாசனம் அவர் வரல. என்னென்னு விசாரிக்கும் போது அவர் இதாகிட்டாங்கன்னு சொன்னாங்க. யாராக இருந்தாலும் எத்தனை வயசு கொஞ்சம் வாழ்நாள் நீட்டிக்கலாமே தவிர இறப்பு கண்டிப்பாக 3000 வருஷம் வாழ்ந்தார் திரும்ப. ஆனாலும் அதுக்கப்புறம் சாமி திரும்பி போயிட்டார். இங்கே வந்துட்டாலே கண்டிப்பாக ஒரு நாள் நம்ம அதுதான் முதல்ல சொன்னேன், அங்கத்தை மண்ணுக்காக்கி ஆர்வத்தை உனக்கே தந்து சொன்னோம்ல. முதல்ல கண்டிப்பாக ஒரு நாள் இந்த அங்கமானது மண்ணுக்குள் கண்டிப்பாக போகணும். வந்தவர்களெல்லாம் மண்ணில் தங்கிவிட்டால் இந்த மண்ணில் இடம் ஏது சொல்லுங்க பார்ப்போம். என்னைக்கான ஒரு நாள் போகத்தான் போகும். அதுக்குள்ள செய்ய வேண்டியதை செஞ்சு வச்சுருக்கோம். விதித்தன செய்தனும் விளக்கியன ஒளிதனும் வருவார். விதிக்கிறத செய்யணும், விளக்கியன ஒழிக்கணும். செல்போன் பார்க்கக்கூடாது அப்படின்னு பார்க்கக்கூடாது, டிவி பார்க்கக்கூடாது அப்படின்னா டிவி பார்க்கக்கூடாது. நம்ம என்ன செய்வோம், அதைத்தான் வீணை பார்ப்போம். காலை கடன் நித்தியமாக சிவபூஜை செய்ய வேண்டும். வேற ஏதாவது ஆப்ஷன் இருக்கா? காலையில் எதிர்த்ததும் அனுஷ்டானம் பண்ண வேண்டும். இது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது, வேறு ஏதாவது சொல்லுங்கள் அப்படின்னு என்ன செய்யக்கூடாது, செய்ய வேண்டியதை செய்யணும். அதை நான் காலை கடன்னா என்ன சொன்னோம், சிவபூஜை அனுஷ்டானம் நித்திய கடன்கள் எல்லாம் தான் நமக்கு வந்து என்னது நித்திய கடன். என்னன்னு சொன்னோம், அனுஷ்டானங்கள் சிவபூஜை தான் நமக்கு நித்திய கடன். அதை விடுத்து நான் வேறு எதுவும் செய்யக்கூட விதித்தனை செய்தனும் விளக்கணும். எதை விளக்கணுமோ விளக்கணும். அதுக்காக உங்களை பார்க்க வேண்டாம்னு சொல்லலை, செல்ஃபோன் பார்க்க வேண்டாம்னு சொல்லலை, டிவி பார்க்க வேண்டாம்னு இல்லை. அந்த இடத்துல நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா, பெருமானே உன்னுடைய திருவிழால் இந்த இன்பத்தை நான் அனுபவிக்கின்றேன் என்று உணர்ந்து நீங்கள் என்ன செய்யணும் பார்க்கணும். ஆனால் நமக்கு அந்த நேரத்தில் தான் அந்த யாபம் வராது. அதை கண்டிப்பாக மறந்துடுவோம். சொற்பொழிவில் சொன்னாங்க ஒரு தடவை யாபம், ஒரு தடவை நீ டிவி பார்க்க போகிறோம், முக்கியமான நாடகம் ஆச்சு, இது சொற்பொழிவில் சொல்லியிருக்காங்க, சிவபெருமான் திருவிழாவை பார்க்க சொல்லியிருக்காங்க. ரைட்டு, ஒரு தடவை யாபம், மறுநாள் நடந்து எந்த நேரமும் அவன் செய்யலும் சொல்லி பழகிக்கிட்டே இருக்கும். எல்லா செயலும் சிவபெருமான் திருவருள்னு சொல்லி பழகிக்கிட்டே இருக்கும். வந்துடும், கவலைப்படாது. சொல்லி பழகுனா கண்டிப்பாக வந்துடும். சொல்லாமல் இருந்தால் தான் வரவே வராது. சொல்லி பழகிட்டு வந்துடும். அதான் எல்லாம் சிவன் செயல் என்று என் நெஞ்சமே எல்லாம் சிவன் செயல் என்றுட்டார். ஒன்று கூட விடலை. எல்லாம்ட்டான என்ன அர்த்தம், எல்லாமே சர்வம் அவன் செய்து சொல்லி முடிச்சிடும். சரி, அப்படி 2 பேரும் பயங்கரமாக போயிட்டாங்க. இங்கிட்டு சேலைகளும் அங்கிட்டு சேலைகளும் எல்லாம் அழிஞ்சது. அந்த நேரத்தில் வெயில் கொடுமை தாங்க முடியலை. உடனே நம்ம ஆள் வந்துட்டாங்க. யார், சிவபெருமான் அங்கே வந்துட்டார். தீயவரோடு சேர்ந்த நல்லவரும் தீயவர் ஆவர். ஆதலால் வெப்ப இடத்தில் படித்து வரும் காற்றும் திங்கள் ஒளியும் சூடா நின்றன. கொடிய வெம்மைக்கு ஆற்றாத யானைகள் மதுரையை சுரத்தல் மாறி சீற்றம் செருக்கும் ஒளிந்து வாடி சோர்ந்தன. இப்படி எல்லா படைக்கலங்கள்லாம் எல்லாம் வளர்ந்துருச்சு.
வெப்பத்தை அள்ளி வீசுகின்ற கள்ளி மரலின் நிழலில் சென்று ஒதுங்கி எல்லாரும் மர நிழல்லாம் ஒதுங்கி ஓடுறாங்க. மிக வறுமை அடைந்தோர் தம்பிலும் மிகுந்த வறுமையுடையாரிடம் சென்று இறத்தல் போல சிலர் இலைகள் கருகி உதிர்ந்த மரத்தின் நிழலின் கீழே சென்று ஏற்கனவே ஒதுங்காம பார்த்தா அந்த மரம் கூட என்ன ஆயிடுச்சான், பூரா இலையெல்லாம் உதிர்த்து காஞ்சி போய் கிடக்கான். யானை குதிரை தேர் இவற்றின் சிறு நிழலில் சிலர் ஒதுங்கினர். எப்படி ஒதுங்கிறாங்கன்னா, யானை குதிரை தேர் இவற்றின் சிறு நிழல், அந்த நிற்கிற இடத்துல ஒரு நிழல் இருக்கு பாருங்க, அந்த நிழலில் போய் ஒதுங்கியிருக்காங்க. நிழல் இல்லாமல், ஏன்னா அந்த அளவுக்கு சூரிய ஒளி தாங்க முடியல. எங்கேயாவது கொஞ்சம் சின்ன கேப்பில் ஒரு நிழல் இருக்குமா அப்படின்னு சொல்லி பார்க்குறாங்க, ஒன்றும் இல்லை. அப்போ கேடகத்துக்குள்ளும் வெளியே குடையினுள்ளும் சென்று சிலர் ஒதுங்கினர். சில பேர் கொடைகளெல்லாம் சேர்ந்து கொடை கொண்டு வந்துருப்பாங்க பார்த்தீங்களா, அந்த கொடைகளெல்லாம் போய் ஒதுங்கிறாங்க. சிலர் சொர்க்கஞ்சென்ற வீரர்களின் பெயர் குறித்து நின்ற கற்களின் நிழல், அந்த சுடுகாட்டில் அந்த கற்கள் வச்சுருப்பாங்க அந்த அது பக்கத்தில் ஒரு நிழல் இருக்கும் பாருங்க, அந்த நிழலில் போய் நின்றுருக்காங்க. இவ்வாறு வெப்பத்தால் வருந்தும் சமயத்தில் அளவிறந்த உயிர்கள் அனைத்தும் ஈன்ற தாயை போல விளங்கும் பெரும் கருணையாளரும் தராசு கோல் போல் நடுநிலைமை தாங்குபவரும் கூடல் பெருமானுமாகிய சோமசுந்தர கடவுள் ராஜேந்திர பாண்டியன் படையின் நடுவுள் அவர் படைக்கு மட்டும் சாமி என்ன பண்ணுறாரா, ஏற்கனவே என்ன சொன்னார் கனவுல, ஆசிரியவாக்கா நீ தைரியமாக நீ படையை போ, உனக்கு நான் துணை செய்கிறேன் அப்படின்னு சொன்னாரா. அதே போல் இப்போ என்ன பண்ணிட்டாரு, அவர் படைக்கு மட்டும் நடுவில் வந்து நின்று 4 வேதங்களும் 4 கால்களாக பொருந்திய ஒரு தண்ணீர் பந்தல் வைத்தார். தண்ணீர் பந்தலுக்கு எத்தனை வேணும், கால் 4 கால் இருந்தால் தான் தண்ணீர் பந்தல் வைக்கணும். இப்போ வேதங்களையும் சிவம் என்ன பண்ணுறாரோ பந்தல் ஆகிட்டாராம். 4 வேதங்களையும் தூக்கி கம்பா ஊடிட்டார். நம்மளால் எதை வேணாலும் செய்வார். நம்மளால் என்ன பண்ணுவார், வேதத்தை மட்டுமா செய்வார், அவர் நினைச்சாருன்னா என்ன வேணாலும் பண்ணுவார். வேதங்களை கொண்டு வந்து நிப்பாட்டி தண்ணீர் பந்தலாக அமைத்தார். கீழே நெற்றியில் அணிந்த சாமி இப்போ எப்படி இருக்கானா, நெற்றியில் திரிபுண்டர் அணிஞ்சிருக்காங்க. ஏற்கனவே திருமுண்டரம் என்ன சொன்னேன், 3 விரலால் பூசக்கூடியது தான் திருப்புண்டரம் அப்படின்னு. 3 விரலால் திருநீர் நெற்றியில் அப்படி துண்டை தெரியணும், அதுதான் திருநீர். சிலர் பார்த்தீங்கன்னா இப்படி இப்படி எடுத்து இப்படி பூசுறாங்க, இப்படி அப்படி பூசக்கூடாது, 3 விரல் தெரியணும். சாமி எப்படி அணிஞ்சிருக்காரு பார்த்தீங்களா, திரிபுண்டரமாக அணிஞ்சிருக்கிறாங்க. காதின் மீது காதின் மீது அணிந்த மலரும், காதில் என்ன வச்சுருக்காங்கன்னா சாமி மலர் வச்சுருக்காங்க. திருவடியிலே தரித்த ஒற்றை கிண்கிணியின் ஒளியும், இடுப்பில் கட்சியினால் இருக்கப்பட்ட புலித்தோல் ஆடையும், கண்டோர் மனதை கவரும் திருப்புன் முருகலும், திரு உள்ளத்து எழுந்த அருக்குறிப்பும் புலப்பட வேதத்தில் கூறப்படும் தவக்கோலமுடையவராய் எழுந்தருளிருந்து சடையில் அணிந்த வற்றாத கங்கை நீரை நிரப்பிய ஒரு கெண்டியை ஏந்தி ஒருவருக்கு ஒன்றேயாய் 1,00,000 பேருக்கு லட்சமாய் உள்ள துவாரத்தினாலே தண்ணீர் வார்த்து தாகத்தை தனித்தருளினார். ஒவ்வொருத்தருக்கும் லட்சம் பேருக்கு என்ன செஞ்சானா, தாகம் தீர்ற அளவுக்கு சாமி தண்ணி கொடுத்தான். அவங்க படை வீரர்களுக்கு இல்லை, யாருடைய படை வீரர்களுக்கு, ஏன்னா 1க்கு அனந்த கோடி மடங்காக பெருக்கினது யாரு, நம்மளால தான். இப்போ அவர்களுக்கு தாகத்தை கொடுக்குறது யாரு, நம்மளால தான். அப்போ சொல்லுவார்ல சார், நம்ம என்ன வேணாலும் அவருடைய இச்சையை பொறுத்து தான் இருக்குமே தவிர நமக்குன்னு ஒரு செயல் கண்டிப்பாக கிடையாது. சாமி நினைச்சாருன்னா என்ன வேணாலும் நம்ம வருவார். நம்ம என்ன மட்டும் யார்கிட்ட இருக்கணும், சிவபெருமான். இப்போ என்ன பண்ணிட்டாரு, எல்லாருக்கும் தண்ணீர் தாகத்தை தனிச்சார். அது மாதிரி நம்ம பைஞ்சிலியில் பார்த்தீங்கன்னா அப்பர் சாமிகளுக்கு சாமியை கொதிச்சோறு கொண்டு வந்து கொடுத்தாரு, கொதிச்சோறு கொடுத்து தண்ணி கொடுத்தாரு. இல்லை பைஞ்சிலியில் கச்சூர் ஆலக்கோயில் போயிருக்கீங்களா, கச்சூர் ஆலக்கோயில், அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா சிவபெருமான் என்ன பண்ணியிருக்காரு, பிச்சை எடுத்து கொடுத்துருக்காரு. சுந்தரம் சாமிகளுக்கு பிச்சை எடுத்து அன்னம் பாலிச்சிருக்காரு. எவ்வளோ பெரிய சிறப்பு தெரியுமா உங்களுக்கு. கச்சூர் ஆலக்கோயில், கச்சூர் ஆலக்கோயில் எங்கே, சென்னை பக்கத்தில். பசியோடு வந்தாராம். உடனே சாமி என்ன பண்ணாரா, இன்னொன்றுன்னா சாமி வரும்போது எப்பயுமே ஒரு வேலையை வரமாட்டார், 1க்கு பல வேலையை முடிச்சுட்டு போயிடுவார். தனி போனவருக்கு எப்படி 2 பேருக்கு ஞான உபதேசம் பண்ண வந்தாரோ அதே போல் இங்கே என்ன வந்தார், வரும்போது சுந்தரம் சாமிகளுக்கு அன்னம் கொடுக்கணும். 2வது அதை கொடுக்கக்கூடிய புண்ணியம் ஒருத்தருக்கு வேணும். பார்த்துருக்கீங்களா, அந்த பிச்சை கொடுக்காங்க பார்த்தீங்களா, அந்த பிச்சை கொடுக்குறவங்களுக்கும் புண்ணியம் இருந்தால் தான் சிவபெருமானுக்கு கொடுக்க முடியும், இல்லைன்னா கொடுக்க முடியாது. அது ரொம்ப முக்கியம். இப்போ அதனால தான் திருவோடி ஏந்தி வந்தால் எல்லாத்துக்கும் போடணும்னு சொல்ல காரணம் என்னென்னா, சிவபெருமானே ஒரு நாள் வருவார், நமக்கு தெரியாது. மாண்டு சட்டை தாங்கி தான் சிவபெருமான் வருவார். அதனால தான் யாருக்கும் இல்லைன்னு சொல்லக்கூடாது, இருக்கிறத கொடுங்கன்னு சொல்கிற காரணம் அதுதான்.
அப்ப சிவபெருமான் போய் கேட்கறான்னா அந்த உயிர்களுக்கெல்லாம் சிவபுண்ணியம் கிடைக்க வேண்டும் என்று விரும்பி தான் சிவபெருமான் அந்த உயிர்கள்ட்ட போய் கேட்கிறாரு. அவங்களுக்கு சிவபுண்ணியம் கிடைக்கிறதுக்காக. யாருக்கு? அந்த பிச்சை போடுறாங்க பார்த்தீங்களா, அவர்களுக்கு சிவபுண்ணியம் கிடைக்க வேண்டும் என்பதற்காக சிவபெருமான் ஒவ்வொரு வீட்லையா போய் பிச்சை எடுத்து கொண்டு வந்து சுந்தர சாமி எவ்வளோ பெரிய செலவு பண்ணணும். இப்படி ஒரு கருணை தெய்வத்தை உண்மையாக இருந்தோம்னா சாமி நமக்கு என்ன பண்ணுவார். நம்ம இந்த புராணம்னா நமக்கு சொல்கிற கருத்து அதுதான். நம்ம உண்மையாக இருந்தால் சாமி என்ன வேணாலும் செய்வார். நான் பாருங்க சொக்கநாத பெருமான் கோயிலில் உட்காந்து எப்படி கொண்டு போய் காமிச்சா பார்த்தீங்களா, இன்னொரு போல இருக்கணும். அது மாதிரி திருவாரூரில் அந்த வளம் வந்துருக்கு, சாமி தரிசனம் பண்ணிட்டு வந்துட்டு இருந்தோம். அப்போ ஒரு அடியார் அப்படி தான் சொன்னார், சிவபெருமான் ஒருத்தர் தான் என் பிச்சை எடுத்தாது அடியார் கொடுப்பாரு, அதனால தான் அவர் பிச்சை பாத்திரம் எழுந்திருக்காரு அப்படின்னு சொன்னார். பாருங்க, உள்ளரிச்சு போச்சு உடம்புலாம். இந்த அளவுக்கு சாமி கருணையே வடிவானவர். அது எந்த உயிருக்கும் தண்டனை கொடுக்கணுங்கிற எண்ணமே அவர் கிடையாது, தண்டிக்க வேண்டும் என்கின்ற எண்ணமும் அவர் கிடையாது. அவருக்கு ரெண்டே கருணை, ஒன்று அறக்கருணை, மற்றொன்று மரக்கருணை. அது வந்து கருணையாக தான் எடுக்கணுமே ஒழிய நம்ம தண்டனை என்று நினைக்கக்கூடாது. அசுரர்கள் தண்டிக்காருன்னா அதுக்கு என்ன காரணம்? அதுக்கு மரக்கருணை என்று பேர். அது கூட கருணை தானே ஒழிய அது வந்து தண்டிப்பது கிடையாது. இப்போ ரொம்ப தப்பு செஞ்சுக்கிட்டே இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க, மற்றவங்களுக்கு என்ன ஒரு கோவம் வருமா வராதா? அப்போ என்ன செய்வீங்க? இப்போ நம்ம பிள்ளை தப்பு செய்யுது, நம்ம என்ன செய்வோம்? எப்படி தப்பு செய்யலாம்? அடிப்பீங்களா அடிக்க மாட்டீங்களா? அப்படி அடிக்கலாம் அந்த பிள்ளை என்ன ஆகும்? திருந்தாது கெட்டு போயிடும். அடித்து வளர்க்குறா நாளைக்கு போலீஸ்காரங்க அடிப்பாங்க. அதனால இப்போ என்ன செய்வாங்க? அந்த தாயை அடித்து வளர்ப்பாங்க. அப்போ தவறான வழியில் போகும்போது எப்படி தாயை அடித்து வளர்க்குறாங்க? இந்த தாய்க்கு இவ்வளோ கருணை இருந்துச்சுன்னா எல்லா உயிரிலையும் காக்கக்கூடிய ஈசனுக்கு எவ்வளோ கருணை இருக்கும் யோசிச்சு பாருங்க. அதை நம்ம வந்து தண்டனைன்னு எடுத்துக்கூடக்கூடாது. அது வந்து மரக்கருணை என்று பெயர். அறக்கருணைக்கும் மரக்கருணைக்கும் வித்தியாசம் தெரியுதா உங்களுக்கு? அறக்கருணைன்னா அன்பாக சொல்லி திருத்துவது அறக்கருணை, அடித்து திருத்துவதுக்கு மரக்கருணை. இல்லைன்னா அசுரர்கள் என்ன செய்வாங்க? இன்னும் அராஜகம் பண்ணிக்கிட்டே தான் இருப்பாங்க. அப்போ சாமி அவர்களுக்கு மரக்கருணை செலுத்தினார். நம்ம போன்ற ஆன்மாக்களுக்கெல்லாம் அறக்கருணை செலுத்தினார். சரி, இப்படி எல்லாத்துக்கும் சாமி என்ன பண்ணாரா? தண்ணீர் தாகமா அப்படின்னு. பாண்டியனுடைய படை வீரர்கள் சிவபெருமான் வைத்தருடைய மனம் மிகுந்த மலரால் மனம் ஊட்டிய தண்ணீர் பந்தலை அடைந்து தண்ணீர் குடித்து இளைப்பு நீங்கினர். உடனே எல்லாரும் இளைப்பு நீங்கினர். மீண்டும் வலிமை பெற்று சோழன் மேல் போருக்கு சிறந்திருந்து அளவிறந்து அவன் படைகள் சிதறும்படி தும்பை மாலை அணிந்து போரினை புரிந்தனர். படை வீரர்கள் என்ன செஞ்சாங்க? இப்போ ராஜேந்திர பாண்டியன் சண்டை போடுறாங்க. நல்லா கவனம் கேட்டுங்க. அவனுடைய படை வீரர்கள் தான் சண்டை போடுறாங்க. எப்படி சண்டை போடுறாங்க? தும்பை மாலை அணிந்து. தும்பை மாலை ரொம்ப முக்கியம். சாமிக்கு உரிய சிறந்த மலர் என்ன மலர்? தும்பையும் அதில் ஒன்று வரும். பெரும்பாலும் சிவபெருமானுக்கு இந்த வெள்ளை மலர்கள்லாம் இருக்குங்க, அதெல்லாம் காலை பூஜா மலர்னா வெள்ளை மலர். அந்த தும்பை பார்த்தீங்கன்னா வெள்ளையாக தான் இருக்கும். அதுக்கு ஒரு கதை ஏற்கனவே அவங்கள்ட்ட சொன்னேன். திரு அண்ணாமலையில் பாதம் போன்று இருக்குது. இந்த கதை நமக்கு தெரிஞ்சு யாரும் இருக்கலாம். ஏன் திரும்பி உங்கள் தலைமையில் இருக்கணும்னு சொல்லி அந்த அம்மா மாற்றி கேட்டதுனால உடனே சாமி என்ன பண்ணார்? அதை மலராக மாற்றி திருவடி மலராக எடுத்து சாமி சிறச்சு சொல்லினார். அதுக்கு பேர் தும்பை மலர் என்று பேர். இதை அருணைநாதர் சொல்கிறார். யார் சொல்கிறார்? அருணைநாதர் இப்படி இந்த தும்பை மலரை பிடிச்சிக்கிட்டு முருகப்பெருமானை சொல்லும்போது எப்படி சொன்னார்? உலக பசுபாச தொந்தம் அதுவான உறவுகளை தாயர் தந்தை மனைவாழ மலதலது வாச செஞ்ச நமதாலன் மதிநிலை கெடாமல் உந்தன் அருள் தாராய் சலமருகு பூளை தும்பை அணிசேயே. என்ன சொன்னாரு? சலமருகு பூளை தும்பை. சலம்னா என்னது? தண்ணி. பூளை என்பது ஒரு மலர், தும்பை என்பது ஒரு மலர். அதை அணிந்திருக்கக்கூடிய சிவபெருமானுடைய பிள்ளையே அப்படின்னாரு. தும்பை மலரை அணிந்திருக்கக்கூடிய சிவபெருமானுக்கு பிள்ளை யாரு? முருகப்பெருமான். அதான் சலமருகு பூளை தும்பை அணிசேயே சரவணபவா முகுந்தன் மருகோனே. முகுந்தன் யாரு? பெருமாள். அவருக்கு யாரு? இவர் மருமகன் அப்படின்னு. சலமருகு பூளை தும்பை அணிசேயே, அதை அணிந்திருக்கக்கூடிய சேனா பிள்ளை, அவருடைய பிள்ளையே முருகப்பெருமானே அப்படின்னு யார் சொல்றா? அருணைநாதர். சரவணபவா முகுந்தன் மருகோனே பலகளை சிவாகமங்கள் பயில்வோனே பழனிமலை வாழ வந்த
பெருமானே வளகளை சிவாகமங்கள் பயில்வோனே பழனிமலை வாழ வந்த அப்ப எப்படி சொல்றாரு பாருங்க, பலகலை சிவாகமங்கள் அருளிய பெருமான். அப்படி தும்பை மலரை என் சாமி என்ன செஞ்சாரான், போய் அணிஞ்சிருக்கான். அந்த மலரை சாத்தினா சிவபூஜையில் அந்த மலர் எடுத்து சிவபூஜை செஞ்சோன்னு வச்சுக்கோங்க, எண்ணில்லாத புண்ணியம். எத்தனை புண்ணியம் அதுக்கு வந்து கணக்கே கிடையாது. அப்படிப்பட்ட புண்ணியமாக அந்த தும்பை மலர் எடுத்து சாமி சாத்துறது. பூவை நம்ம சிறுசாக தான் இருக்கும், ஆனால் அதோடைய புண்ணியங்கள் தவிரதான். வெள்ளை வெளியே அந்த தேங்காய் பூன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அதுதான் தும்பை. அந்த பூலாம் கிடைச்சின்னா சாமி பறிச்சு வந்து கொடுங்க. இருக்கா பறிச்சுட்டு வந்து தண்ணியில் நினைச்சு சாமி கொடுங்க, ரொம்ப சிறப்பு. இந்த நாளையிலேருந்து தும்பை மலர் சிவபெருமானுக்கு வரப்போகின்றது. அது உறுதியாயிடுச்சு. எங்கனாலும் சரி பறிச்சுட்டு வந்து சாமி அழகாக. அதனால பார்த்தீங்கன்னா பழனிமலை வாழ வந்த பெருமானை, பழனிக்கு நீங்கள் போனீங்கன்னு வச்சுக்கோங்க, பழனி முருகப்பெருமான் இருக்கார் பார்த்தீங்களா, அவர் இகபர சௌபாக்கியம் எல்லாத்தையும் தரக்கூடிய பெருமான். இகபர சௌபாக்கியம் அருள்வாயே. இன்னொரு திருப்பூரில் சொல்கிறாரு, மற்ற இடத்துல ஒரு இடத்துல செல்வம் கொடுப்பாரு, ஒரு இடத்துல கல்வியை கொடுப்பாரு, ஒவ்வொரு இடத்துல ஒரு சிறப்பு கொடுப்பாரு. ஆனால் பழனிக்கு போனீங்கன்னா இகபர சௌபாக்கியம் வருவார். இகத்துலையும் உண்டு, பாரத்துலையும் உண்டு, செல்வமும் உண்டு, உலக போகமும் உண்டு, முக்தியும் உண்டு. இது எல்லாம் கொடுக்கக்கூடிய பெருமான் பழனி முருகப்பெருமான்னு அந்த பாட்டில் சொல்லுவார். வசனமிக வேட்டி மறவாதே மனது துயராற்றில் உள்ளாதே இசைவெயில் சதாச்சரமதாலே இகபர சௌபாக்கியம் அருள்வாய் பசுபதி சிவாக்கியம் உணர்வோனே பழனிமலை வீட்டில் அருளும் வேடா அப்படிங்கிறார். அப்படி இருக்காரா முருகப்பெருமான் பழனியில். பழனிக்கெல்லாம் போகணும். நம்ம எங்கே இந்த லாக்டவுன் அது இதுன்னு ஆயிடுச்சு, நம்ம எங்கே போக முடியுது அப்படிங்கிறீங்களா? வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் பழனி திருச்செந்தூர்லாம் போய்கிட்டே இருக்கும். அறுபடை வீடுக்கும் போய்கிட்டே இருக்கும். சரி, அப்படி எல்லா அறுபடை வீடுக்கும் போயிருவோம். ஏன் கவலைப்படுறீங்க? இந்த இடத்துல ஒரு கருத்து நான் அடிக்க சொல்ல விரும்புகிறேன். இவங்க என்ன சொன்னாங்க, 5 பார்த்தாச்சு, ஒன்றும் பார்க்கல, அது மட்டும் பார்த்தா எனக்கு போதும் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்க. கரெக்டு தான். இல்லைங்க, சரி மறுபடியும் இருக்கா உங்களுக்கு திருச்செந்தூர் இருக்கு, பழனி கூட்டு போகணும்னு நீங்கள் போக மாட்டோமா? அப்போ வாய்ப்பு கிடைக்கும். அது பாருங்க, பார்த்துட்டு அதுக்கு மறுபடியும் வாய்ப்பு கிடைக்கும் போதுன்னா நமக்கு எல்லாத்துலையும் மறுபடியும் போகணும். சென்று சென்று தொழுமின்கன்னார்ல, மீண்டும் மீண்டும் வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் திருச்செந்தூர் போகணும், வாய்ப்பு போகணும், சுவாமிமலைக்கு வாய்ப்பு கிடைச்சாலும் போகணும், எங்கேருந்து வாய்ப்பு கிடைக்கும். நான் அந்த கோயில் பார்த்துட்டேன், அதனால நான் இங்கே போக மாட்டேன், அந்த கோயிலுக்கு தான் போவேன் அப்படின்ட்டு இப்படி போயிடக்கூடாது. இது அவங்களுக்கு அப்படிதான். நாங்கள் ஒரு தளத்துக்கு போயிருந்தோம், கும்பகோணம் பக்கத்தில் ஒரு கோயில் போயிருந்தோம். போகும்போது பார்த்தீங்கன்னா பாடல் பெற்றத்தெல்லாம் இங்கே இருக்குது, பாடல் கிடைக்கப்படாதெல்லாம் ரெண்டுமே பக்கத்து பக்கத்தில் இருக்குது. இவங்க எல்லாம் வந்தவங்க என்ன சொன்னாங்க, வாங்க பாடல் பெற்ற தலம் மட்டும் பார்ப்போம், அங்கே வேண்டாம் அப்படின்னாங்க. முதல்ல அந்த இதை கை விட்டுருங்க, இது வந்து பாடல் கிடைக்கப்படாத தலம்னு சொல்லுங்க. ஏன்னா நமக்கு எத்தனையோ பாடல்கள் இருக்குது, அந்த பாடல் நமக்கு கிடைக்கல, அது சிவங்கள். ஆனால் உள்ளே போய் பார்த்தா என்ன தெரியுது அப்படின்னா, அங்கே பூனை சிவ பூஜை பண்ணியிருக்கு. அதுதான் ஒரு சிறப்பு. இல்லைன்னு இன்னைக்கு அந்த தளத்தை நம்ம பார்த்துக்க முடியாது. நான் பாடல் பெற்ற தலம் தான் போவேன்னு சொல்லக்கூடாது, புரியுது அவங்களுக்கு? எல்லா தளத்தையும் பார்க்கணும். அப்பர் சாமி சொல்றாரு, தோன்றிய கோயிலும் தோற்றிய கோயிலும் வேற்று கோயிலும் பல விட அப்படிம்பாரு. தோன்றிய கோயில் என்னது? தானே தோன்றிய சிவலிங்கம், அப்புறம் பிரதிஷ்டை செய்து வைத்த சிவலிங்கம், அப்புறம் எங்கெங்கெல்லாம் சிவலிங்கம் இருக்கோ அதெல்லாம் போய் என்ன செய்யணும், சென்று வழிபாடு செஞ்சுக்கிட்டே இருங்க அப்படிங்கிறாரு. யார் சொல்றா? அப்பர் சாமியுடைய வாக்கு. இதுக்கு மேலே நம்ம வந்து பேசவே கூடாது. அதனால அப்பருடைய வாக்கு சிவபெருமானுடைய வாக்கு, அப்பர் பெருமானுடைய வாக்கு. சரி, அப்படி அந்த மலர்களை அணிந்து அவங்க என்ன செஞ்சாங்க, போர் புரிந்தாங்க. சோர்வடைந்திருந்த சோழன் படை கலங்கி கடல் நுழைந்தார் போல புறக்கடிந்து ஓடியது. அது என்ன ஆச்சு, கடை வெட்டி சொல்ல பயந்து எல்லாம் ஓட ஆரம்பிச்சிட்டாங்க. ராஜேந்திர பாண்டியன் வாகை மாலை சூடினான். படை வீரர்கள் காடு வெட்டிய சோழனை அவன் மருமகனாகிய அரசிங்க பாண்டியனோடு பிடித்து வந்து ராஜேந்திர பாண்டியன் நிறுத்தினார். 2 பேரும் பிடிச்சிட்டு வந்து யார் முன்னாடி நிப்பாட்டிட்டாங்க, ராஜேந்திர பாண்டியன். படை வீரர்கள் யார் செஞ்சா, படை வீரர்கள் போய் வென்று யாரை, காடு வெட்டிய சோழனையும் அவருடைய தம்பியாகிய அரசிங்களையும் கொண்டு வந்து யார் முன்னாடி நிப்பாட்டிட்டாங்க, ராஜேந்திர பாண்டியன் முன்னாடி நிப்பாட்டிட்டாங்க. இப்போ இவர் நல்லவரா கெட்டவரான்னு இந்த ஒரு செகண்ட் நமக்கு தெரிஞ்சுக்கணும். ராஜேந்திர பாண்டியன் சிவபெருமானுடைய அருளை பெற்றவர். சிவபெருமானே அவருக்கு அசதி வாக்கா சொல்லியிருக்காரு,
கனவுல நிறைய தடவை தோண்டி சாமி சொல்லியிருக்காரு. ராஜேந்திர பாண்டியன் தன்னிடம் கொண்டு வரப்பட்ட சோழனையும் தன் குலத்திற்கு வடு உண்டாகும்படி செய்த தம்பியையும் சோமசுந்தர கடவுள் திருமுன் கொண்டு போய் விடுது. உடனே சாமிகிட்ட கொண்டு போய் நிப்பாட்டிட்டான். ஏன்னா இதுக்கு வந்து யார் தீர்வு கொண்டு கொடுக்க முடியும்? சிவபெருமான் தான் கொடுக்க முடியும். சாமி முன்னாடி கொண்டு போய் நிப்பாட்டிட்டான். எப்பெருமானே உமது திருவுள்ளம் யாது என்று சாமிகிட்ட போய் முறையிட்டான். நமக்கு ஒரு தீர்வு கிடைக்கலன்னா நம்ம யார்கிட்ட போகணும்? சிவபெருமான்கிட்ட போய் ஒப்படைச்சிடணும். இப்போ எனக்கு இந்த பிரச்சனைக்கு எனக்கு முடிவே தெரியல, நீ பார்த்துக்கோ அப்படின்னு விட்டுறணும் என்று வணங்கி நின்றான். அப்போது ஆகாயத்திலிருந்து இறைவன் திருவுருளால், பாண்டியனே, நீ அறநெறி பிழையாதவன் அல்லவா, உன் கருத்துக்கு இசைந்தவற்றை நீ செய்ய கடவாயின்றார். இப்போ சாமி என்ன பண்ணிட்டாரு? உன் மனசுக்கு எது பிடிக்கும் நீ செஞ்சிரு அப்படின்ட்டார் ஆசிரியர் திவாக்கா. அப்போ இவன் நினைச்சா என்னன்னாலும் செஞ்சிருக்கலாம்ல ராஜேந்திர பாண்டியன். ஆனால் என்ன பண்ணா அப்படின்னா, அறநெறியால் காடு வெட்டிய சோழனுக்கு சில யானைகளையும் குதிரைகளையும் அணிகலன்களையும் பிறவற்றையும் கொடுத்து அனுப்பிவிட்டான் அவன் ஊருக்கு. எவ்வளோ வரி! அதான் எப்பேற்பட்ட கொடுமை செஞ்சாலும் கூட அவருக்கு நாம் என்ன செய்யணும்? நன்மை தான் புரியணும். அதுக்கு ஒரு திருக்குறள் இருக்கேன், இன்னா செய்தாரை ஒருத்தல் அவன். அதான் தமிழ் டீச்சர் கரெக்டாக இருக்காங்க. இன்னா செய்தாரை ஒருத்தல் அவர் நான நன்னயம் செய்து விட்டார். அதான் நல்லதே செஞ்சு உடனே அவர் நாட்டுக்கு அணிகள்லாம் கொடுத்து அவர் நாட்டுக்கு அனுப்பிச்சுட்டான். இது எவ்வளோ பெரிய கருணை பாருங்க. இப்போ என்ன வருதுன்னா, இறைக்குணம் அப்படி வருதா? இறைக்குணம் இந்த உயிர்களுக்கு என்னைக்கு பதியுதோ அன்னைக்கு தான் இந்த உயிருக்கு என்ன வரும்? முக்தி வரும். இறைவனுடைய எண்குணம் பதிவது தான் சைவ சித்தாந்தத்தினுடைய மிகப்பெரிய கருத்து. என்னன்னா, எண்குணம் இந்த உயிர்களுக்கு பதிஞ்சுன்னா மோட்சம். இப்போ இறைக்குணம் நமக்கு நாளுக்கு நாள் வழிபாடு செய்ய 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 நமக்கு என்ன வரணும்? இறைக்குணம் நமக்கு வரணும். எல்லா உயிர்களையும் பார்த்தா கருணை வரணும், எல்லா உயிர்களையும் பார்த்தா இரக்கம் வரணும், எல்லா உயிர்கள் மேலும் அன்பு செலுத்தணும், பிற உயிர்கள் துன்பப்பட்டால் நம்ம கண்ணிலேருந்து கண்ணீர் வரணும். அதுதான் வழிபாடு. உனக்கு நல்ல வேணும்டா அப்படின்னு என்ன செய்யக்கூடாது? யாரையும் தூற்றக்கூடாது, யாரையும் இகழ்ந்து பேசக்கூடாது. குடும்ப அளவுக்கு நம்ம வழிபாடு செய்ய செய்ய சாமி மேலே அன்பு வர 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 எல்லா உயிரிடத்தும் அன்பு நமக்கு வர வேண்டும். அப்படி என்ன செஞ்சால் யானையும் குதிரையும் கொடுத்து அவங்க நாட்டுக்கு அனுப்பிச்சுட்டான். ஆண்மை பின்பு தனது தம்பியாகிய அரசிங்கரே அவனது அஞ்சாமையும் ஆண்மை செருக்கையும் நீங்க அவன் அனுபவிக்கும் செல்வங்களுள்ளே சிலவற்றை மாற்றி அவனை வேறாக ஒதுக்கி வைத்துவிட்டு எல்லா உயிர்களுக்கும் அன்னை போல இருந்து இந்நில உலகில் பல வளங்களும் சிறக்க வாழ்ந்து வைத்தான். கடைசி அவனுக்கு என்ன செஞ்சான்? அந்த செல்வத்தெல்லாம் வாங்கிட்டு மறுபடியும் அவனுக்கு மன்னிப்பு கொடுத்து அவனை விட்டுட்டான். யாரு? இந்த ராஜேந்திரன். எல்லா உயிர் கடைசி என்ன செஞ்சால் எல்லா உயிர்களுக்கும் அன்னை போல இருந்து எல்லா உயிரும், ஏன்னா நாட்டை பாதுகாக்க வேண்டியது யாரோட கடன்? பாண்டிய நாட்டுடைய அந்த மன்னனுடைய கடன். அதே போல் இருந்து பல வளங்களும் இருந்து சிறப்பாக ஆட்சி புரிந்து வந்தான். இன்னும் அவன் என்னென்ன செய்ய போகிறான் அப்படிங்கிறத நம்ம அடுத்து இன்னும் நிறைய இதில் பார்க்க போகிறோம். ஆனால் நாளைக்கு வந்து என்ன படலாம் அப்படின்னா, ரசவாதம் செய்த படணும். ஏற்கனவே அந்த ஒரு கதை பார்த்தோம்ல, பொன்னனையார் ரசவாதம் செய்தது, அதை நம்ம விரிவாக பார்க்க போகிறோம். அன்றைக்கி நம்ம சுருக்கமாக பார்த்தோம். நாளைக்கு என்ன சாமி மேலே அவருக்கு எப்படி அன்பு வந்துச்சு, எதனால் ரசவாதம் செய்கிறாரு, சாமி எப்படி வர்றாரு, அதை எப்படி அதை பொண்ணாக மாற்றுறாரு அப்படிங்கிறதுல நம்ம விரிவாக நாளைக்கு ஒரு நேரம் நம்ம பார்க்க போகிறோம். இதுக்காரும் உள்ளம் நிறைந்து உவகை சிறந்து இந்த மதுரை மீனாட்சி சுந்தரேஸ்வர பெருமானுடைய திருவிளையாடல் புராணத்தை நீங்கள் கேட்டதினால் உங்களுடைய வல்வினை கரைந்து திருவருள் உரையும் என்று சொல்லி திருப்புகழ் பாடி அடியேன் உரையை நிறைவு செய்கின்றேன். சரண கமலாலயத்தை அரை நிமிஷ நேரமட்டில் தவமுறை தியானம் வைக்க அறியாத சடக சடமூடமட்டி பவவினையிலே சனித்த தமியன் மிடியாள் மயக்கம் உருவேனோ கருணை புரியாதிருப்பது என்ன குறையு வேலை செப்பு கையிலை மடைநாதர் பெற்ற குமரோனே கடகபுய மீது ரத்ன மணியணி பொன் மாலை செச்சை கவலும் மணமார் கடப்ப மணிவோனே கருணமிதையா மிகுத்த கணமதும் நீள் சவுக்கிய சகல செல்வ யோகமிக்க பெருவாழ்வு தகைமை சிவஞான முக்தி பரகதியும் நீ கொடுத்து உதவி புரிய வேணும் நித்த வடிவேலா அருணதல பாத பத்மம் அது நிதமே துதிக்க அரிய தமிழ் தான் அளித்த மயில் வீரா அதிசயம் அநேகமுற்ற பழனிமலை மீதுதித்த அழகா திருவேரகத்தின் முருகோனே
என்னை பயில்வாய் மெய்கண்டான் நின்றதிக்கோர் மெய்ஞான பானுவாய் பீலாரும் பொழில் திருவாப்பு திருவாயும் நமச்சிவாயும் சைராதி மரபொழியும் திருமரபு நீகூடி தரகமாறும் கல்லாப்படியும் கதாப்படியும் சுந்தரிக்கும் இல்லாப்படியும் நினையாப்படியும் நைதர்த்தி சொல்லாப்படியும் கிரியாப்படியும் தொலாப்படியும் எல்லாப்படியும் பொறுத்தல்வாய் கட்சியுமே வான்முகில் வளாதுமிகும் அடிபலம் சுரக்க மன்னன் ஓன்முறை அரசு செய்ய குறைவில்லாத உயிர்கள் வாழ்க நான்முறை அரங்கள் உங்க நற்றமும் வேல்வல்க மேன்மைகள் செய்வ நீதி விளங்குக உலகமெல்லாம் அழகம பார்வதி பதையே போற்றி